கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மறுபடியுமான ஒரு ஜூம் கொள்கைக்கு உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நோவாவின் பெருவெள்ளம் என்கிற இந்த ஒரு அற்புதமான தலைப்பில் நாம் கடந்த 2 வாரங்களாக அதன் ஆழங்களை, அகலங்களை என்று சொல்லலாம், அதை நாம் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருந்தோம். இது வெறும் ஒரு பார்த்து பிரமிக்க மாத்திரமல்ல, தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ளுகிற ஒரு ஜன்னலாக உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் தாமே இந்த ஆன்லைன்ல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவர்கள் மனங்களோடு பேசுவாராக. நம் தேவன், நாம் சேவிக்கிற தெய்வம், நாம் தொழுது கொள்கிற தெய்வம், அவரின் மகத்தான செயல்பாடுகளின் முழு பரிமாணங்களை மறந்து போயிருக்கிற இந்த நாட்களில வேதத்தில் அந்த 3 அதிகாரத்தில் எப்பேற்பட்ட சத்தியங்களையும் தேவனுடைய மகா உன்னத மகத்துவங்களையும் விளக்கி காட்டியிருக்கிறதை புரிந்து கொள்ளும்படியாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நோவாவின் பெருவெள்ளம் 3வது பகுதிக்குள்ளாக நாம் போக போகிறோம். அதற்கு முன்பாக நாம் நோவாவின் பெருவெள்ளத்தில் 2வது பாகத்தில் நாம் சிந்தித்தவைகளை, பார்த்தவைகளை நம்ம பார்க்க போறோம். நீங்க பாத்தீங்கன்னா, சென்ற வாரத்துல முக்கியமா இந்த நீர் படலத்தை நம்ம பார்த்தோம். ஏன்னா இது நம்ம ஆதியாகமத்துல நம்ம வருது, நீரை 2 பிரிவாக பிரித்தார் அப்படின்னு. அப்ப பூமிக்கு மேலாக பூமியை சுற்றிலும் இருக்கிற ஒரு நீர் படலம். இந்த படத்தை கூட நீங்க பாக்குறீங்க. மேல போட்டிருக்கு வாட்டர்ஸ் அபவ் த ஃபர்மெண்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். கீழே சமுத்திர தண்ணி இருக்கு, மேல அந்த தண்ணி இருக்குது. அப்போ பூமியை சுற்றி இந்த நீர் படலம் இருக்கிறப்போ அது இந்த படம் கூட நீங்க அழகான படத்தை பார்க்குறீங்க. இது ஆதியாகமத்தில் அந்த வசனத்தை அடிப்படையில் வைத்த படம். கீழையும் தண்ணீர், மேலையும் ஒரு பெரிய நீர்ப்படலம் இருக்குது. இந்த நீர்ப்படலம் எல்லா விதமான சூரியனிலிருந்து வருகிற தீய கதிர்களை அல்லது தீங்கு விளைக்கும் கதிர்களை தடுத்து ஒரு பெரிய பாதுகாப்பை அந்த நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்பாக இருந்த உலகத்திற்கு கொடுத்தது. அதோடைய விளைவு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 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 குறிப்புகளை நீங்க மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. பூமி முழுவதும் ஒரே விதமான காலநிலை, அதாவது சீசன்ஸ் கிடையாது. இப்போது இருக்க சீசன்ஸ் கிடையாது. உயிரினங்களுக்கு நீண்ட ஆயுசு நாட்கள், ஏன்னா அந்த ஓசோன் லேயர் எல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்ததுனால. அப்புறம் டைனோசர்ஸ் என்று அழைக்கப்படுகிற பெரு விலங்குகள் வாழ்ந்த காலம். அப்புறம் முக்கியமா இன்னும் எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நோவா கால பெருவெள்ளத்திற்கு முன்பு உலகத்தில் மழையே பெய்திருந்ததில்லை. பூமியின் நிலப்பரப்பு இப்போதுள்ள நிலப்பரப்பை விட அதிகமாக இருந்தது. அதாவது தற்போது கண்டங்களாக பிரிந்திருக்கிற அந்த உலகம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தது. இந்த குறிப்புகளை நீங்க மனசுல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா இந்த குறிப்புகள் இன்னைக்கு அநேக பேருக்கு இது தெரிவதில்லை. அதனாலதான் இந்த குறிப்பை நாங்க ரிப்பீட் பண்ணிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா, இந்த இன்னொரு ஆச்சரியமா என்னன்னா, இது நடந்த காரியமும் நேரமும் நமக்கு நம்ம அது பெருவிலங்குகள் பத்தி சொன்னோம் இல்லையா, அதுக்கான ஒரு ஆதாரங்கள் என்னன்னா, மனுஷன் வாழ்ந்த காலத்திலேயே பெருவிலங்கு டைனோசர்ஸ் இருந்துங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் இது. இந்த டைனோசருடைய காலடி பக்கத்திலேயே இருந்த மனுஷனுடைய காலடி சுவடுகளை நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இதற்கான படங்கள் எல்லாமே இப்போ இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். ஏன்னா இந்த டைனோசர்ஸ்னா எல்லாம் என்ன சொல்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு 50,000 வருஷத்துக்கு முன்னாடி, பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இருந்தது, மனுஷகுலம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்ததுன்னு சொல்றவங்க ரொம்ப அதிகம். ஆனா உண்மை என்னன்னா, நமக்கு கிடைக்கிற ஆதாரங்கள் என்னன்னா, அது டைனோசர் வாழ்ந்த காலத்தில் மனிதனும் இருந்தான் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கான ஆதாரங்களை தான் நம்ம பார்த்தோம். நம்ம வேதாகமத்தை அதுக்கப்புறமும் டைனோசர் இருந்ததா அப்படின்னு கேட்டா 1-2 வகைகள் இருந்தது. நம்ம இப்ப கூட ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, பெஹிமோத், லெவியாதான் அப்படின்ற இதெல்லாம் நம்ம வேதத்துல யோபுல பாக்குறோம். 91ஆம் சங்கீதத்துல கூட பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பம்னு ஒரு வார்த்தை இருக்குது. இந்த வலு சர்ப்பங்கிறது டைனோசர்ல ஒரு வகை. ஆனா என்னன்னா, நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்பாக இருந்த அளவிற்கு இல்லை என்பதையும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்பாக டைனாசர்கள், விதவிதமான டைனாசர்கள் உலகில் இருந்தனங்கிறது மறுக்க முடியாத உண்மை. ஆனா மனுஷனும் கூட இருந்தாங்கிறதும்
அதை விட இன்னொரு முக்கியமான உண்மை. இந்த பெருவெள்ளத்துக்கு ரெண்டு காரியம், அதாவது எல்லாம் உலகம் ஒரே நிலையில இருந்ததுங்கிறதுக்கு ரெண்டு உதாரணங்களை மாத்திரம் நம்ம சொல்லிட்டு போறது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு தெரியும் ரஷ்யாவுடைய மிக அதி பனி பிரதேசமான சைபீரியா அப்படின்னு ஒரு இடம் இருந்தது. இந்த சைபீரியாவில் அந்த பனிக்கு அடியில நடந்த அகழ்வாராய்ச்சியில நூற்றுக்கணக்கான கம்பளி யானைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது மேமூத்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற காரியம். இன்னைக்கு கார்ட்டூன்ல மாத்திரம்தான் மேமத்ஸ் இருக்கு. இந்த சைபீரியா பிரதேசம் இப்படிதான் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பனி எல்லாம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இதுல ஏற்கப்பட்ட இதுல இதுதான் அந்த மேமோத் அப்படிங்கிற யானை. இது கார்ட்டூன்ல அதோடைய படம் போட்டிருக்காங்க. இது ஒரிஜினல் மேமோத்துடைய உடல், அதாவது உடம்பு முழுக்க. அது பேரே கம்பளி யானைன்னு சொல்றதுக்கான ஒரு காரணம் அதுதான். அந்த அகழ்வாராய்ச்சியில நீங்க இந்த படத்துல பார்த்த மாதிரி பனிக்குள் உறைந்திருந்த கம்பளி யானைகள் அல்லது மேமூத்ஸ் உடைய படத்தை நீங்க பாக்குறீங்க. அதோடைய சைஸு கீழே ஒரு ஆள் படம் இருக்காரு பார்த்தீங்களா, ஒரு ஆள் நிக்கிறத பாருங்க. அப்போ அந்த யானைகள் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு மகா பெரிய உருவத்தை வச்சுங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டா, அண்டார்டிகாவின் ஆழத்தில், அண்டார்டிகா நமக்கு தெரியும் பயங்கரமான பனி. அண்டார்டிகால வெள்ளை கலரை தவிர வேற கலர் எதுவும் இருக்காதுன்றாங்க. அதோடைய மேற்கு பகுதி கடல் மட்டத்திலே அகழ்ந்து ஆராயும் போது டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய இந்த படத்தை பார்க்கீங்க. ராமனேசின்ற ஒரு பொட்டானிக்கல் தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்த நிறைய அந்த 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 முந்த படத்தை போடுங்கப்ப. அதுல இருக்கிற வகைகளை அந்த கடல் ஆழ் படிவங்களில் எடுத்தாங்க. ராமனேசின்னு அதோடைய பொட்டானிக்கல் நேம் கோடு இருக்கு. இதோடைய படிவங்கள் எங்க இருந்தது? அண்டார்டிகாவில் கடல் தரைக்கு அடியில் இருந்து எடுக்கப்பட்ட படிவங்கள். அப்போ இந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு நம்ம முன்னாடி சொன்ன ஒரு உண்மையை நமக்கு பிரசித்தப்படுத்துது. என்னன்னா பூமி எங்கும் ஒரே விதமான காலநிலை இருந்தது. அதே வண்ணமா காலநிலைகள் மாறுபடாதபடி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்புறம் இன்னொரு, அப்ப அந்த காலநிலைகள் எப்போ வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, பூமி 23.5 டிகிரி சாய்ந்த பிறகுதான் வந்தது. அப்ப 23.5 டிகிரி சாய்ந்த பிறகுதான் வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அது சாய்வதற்கு முன்னாடி டிராபிக்கல் வெதர் உலகத்தில் இருந்தது. அப்ப நோவாவின் பெருவெள்ளத்தின் ஒரு விளைவு நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இந்த டில்ட் ஆகியிருக்கிற ஒரு காரியம், அந்த டில்ட், அந்த 23 டிகிரி சாய்மான அந்த படத்தை அப்படியே வைங்க. நீங்க பாத்தீங்கன்னா அது ஒரிஜினல் ஆக்சிஸ் ஐபோன் போட்டு காமிச்சிருப்பாங்க. ஆக்சியல் டில்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஆரோ போட்டு அது 23 டிகிரி சாய்ந்திருக்கிறதையும் நீங்க படத்துல பாக்குறீங்க. இந்த 23 டிகிரி சாய்ந்ததுனால தான் உலகத்தில் முதல் முறையாக காலங்கள் வந்தது. நம்ம பார்த்தோம் நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்படி காலங்கள் கிடையாதுன்னு. ஆனா நோவாவுடைய பெருவெள்ளத்திற்கு பின்பு காலங்கள் இருந்தன. காலங்கள்னா சீசன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது கோடை காலம், பனிக்காலம், மழைக்காலம்னு இப்ப நம்ம ஒரு வருஷத்தை 4 விதமான காலங்களா இருக்கும். ஆனா பழைய ஒரு தேரி என்னன்னு கேட்டா, அந்த படத்தை போடுங்கப்ப. முதல்ல ஒரு படத்தை போடுங்க. இது பழைய ஒரு தேரி என்னன்னு கேட்டா, நீங்க படத்தை பாக்குறீங்க. தீயா அப்படின்னு, TICIA, தீயா அப்படிங்கிற ஒரு விண்வெளி பொருள், ஒரு கிரகமோ நட்சத்திரமோ நமக்கு தெரியாது. அது உலகத்துல மோதினதுக்கு அப்புறம் தான் அந்த உலகம் 23 டிகிரி டில்ட் ஆச்சுன்னு இது நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தாலும் மற்ற இடத்துல சொல்லப்படுகிற ஒரு கொள்கை. ஆனா என்ன, இந்த கொள்கை இது எப்ப நடந்ததுன்னு சொன்னாங்கன்னா, அவங்க சொல்றாங்க ஒரு 45,000 50,000 வருஷத்திற்கு முன்பாக நடந்தது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இது நம்ம ஏன் இப்ப நம்புவதில்லை அப்படின்னா, 50,000 வருஷத்திற்கு முன்பாக நடந்திருந்தா என்ன நடந்திருக்காது? இப்ப நம்ம அண்டார்டிகாவிலையும் ரஷ்யன் சைபீரியாவிலையும் அந்த இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருந்திருக்காது. அப்போ அங்க அந்த இப்போ பனிப்பிரதேசமா இருக்கிறது முன்பாக
எல்லா பக்கமும் உஷ்ண பிரதேசமா இருந்திருப்பதனால, குறிப்பா அண்டார்டிகாவில் பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்கல் கண்ட்ரீஸ்ல வரக்கூடாது உஷ்ண நாடுகள்ல வரக்கூடிய அந்த செடிகள் இருந்ததுன்னா உலகம் முழுக்க ஒரே விதமான காலநிலை இருந்தது என்பதற்கான ஒரு நிரூபணம்னு அதை சொல்றாங்க. ஆக 23 டிகிரி சாய்ஞ்சது. இந்த காரியங்களை குறித்து தான் நம்ம பார்த்தோம். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அப்போ அந்த 23.5 டிகிரி வந்தது, உலகம் 23 டிகிரி சாய்ந்ததற்கு ஒரு விண்ணக ஒரு ஒரு உதாரணத்துக்காக நம்ம அந்த பேரை நம்ம கொடுக்க போறோம். ஏன்னா இந்த விண்ணக ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த காரியத்தை வந்து நம்ம விண்ணக விருந்தாளின்னு ஒரு புரிதலுக்காக வச்சுக்கிறோம். நம்ம ரொம்ப டெக்னிக்கல் பெயர்களை நம்ம பயன்படுத்துறது இல்லை. ஏன்னா இது வந்து சயின்ஸ் கிளாஸ் கிடையாது, ஜியாகிரபி கிளாஸ் கிடையாது. நமக்கு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, பலருக்கு ஒருவேளை பைபிளுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், இது ஏதோ ஒரு வானவியல் காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பேசுறாங்களே நீங்க ஒருவேளை நினைக்க கூடும். ஆனா என்னன்னா, அதனாலேயே நான் என்ன உங்களுக்கு சொல்ல முற்படுறேன்னா, இந்த ரொம்ப சிக்கலான புரிந்து கொள்ள சிரமம் தருகிற டெர்மினாலஜி எல்லாம் கட் பண்ணிட்டு ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர்ங்கிற மொழிபெயர்க்கெல்லாம் இதை பண்ணாம விண்வெளி விருந்தாளின்னு அதை அர்த்தத்தை பத்திர புரிகிற ஒரு பெயரை கொடுத்துருக்குறோம் நாங்க. அதே வண்ணமா இந்த சின்ன சின்ன படங்கள் வந்து உங்களுக்கு அந்த சிக்கலான பூகோள ரீதியான நிகழ்வுகளையும் அந்த கருத்தாக்கங்களையும் புரிய வைக்கிறதுக்காக இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். இதுக்கும் இந்த காரியங்களும் எதுக்குன்னு கேட்டா, தேவனுடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தையும் மகத்துவத்தையும் நாம புரிந்து கொள்வதற்குங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரி, நம்ம இனி வந்து இந்த இன்னொரு ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நம்ம அடுத்த இந்த வாரத்துக்குள்ள போறோம். இந்த ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர், அதாவது விண்ணக விருந்தாளி வந்ததுதான் உலகத்தின் மலைத்தொடர்கள் வருவதற்கும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதை நம்ம இப்ப இந்த வாரத்துல நம்ம பார்க்க போறோம். ஆனா அதற்கு முன்பாக இந்த குறிப்பை மாத்திரம் நான் சொல்றேன். உலகத்தின் மலைத்தொடர்கள் உலகம் தோன்றின முதல் இருந்துதான்னு கேட்டா இப்போது இருக்கிற அளவுக்கு இருந்ததில்லை. ஏன்னா நம்ம பூமி ஒரே நிலப்பரப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம். மலைகள் இருந்திருக்கலாம். ஆனா அந்த மலைகள் இருந்திருக்கிறது இப்போது இருந்திருக்கிற அளவு இல்லை. ஏன்னா நோவாவின் பெருவெள்ளம் பல பேர் நினைச்சிருக்கிற மாதிரி வெறும் தண்ணி நினைக்கிறாங்க. இந்த தண்ணியை தாண்டி பல அற்புதமான காஸ்மிக் இன்சிடென்ட்ஸ் சொல்றாங்க இல்லையா? இல்லாட்டி இவர் இன்னொரு வார்த்தை பயன்படுத்துறாரு, காஸ்மிக் கேட்டஸ்ட்ரோபிசம்னாரு. அதாவது விண்ணக பேரழிவு நிகழ்வுகள் அப்படின்னு. சோ அதனுடைய விளைவாக தான் மலைகள் பிரிந்தது, மலைகள் வந்தது அப்படின்றலாம். அப்போ இந்த இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும். அப்போ இப்படி வந்த ஒன்றாக இருந்த உலகம் எப்போ பிரிஞ்சதுன்னா, நமக்கு ஆதியாகமம் 10:25 பார்க்கிறோம், பேலேகின் காலத்தில் பூமி பகுக்கப்பட்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் நம்ம போன வாரம் பார்த்தோம். இனி வந்து நோவாவின் பெருவெள்ளம் 3வது பாகத்திற்கு நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை கூட பார்க்கிறீங்க, ஆதியாகமம் 10:25. இந்த நாட்களில் தான் கண்டம் பிரிந்தது. அதாவது நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகு 7, 8, 9 முடிஞ்சிருது, 6, 7, 8 முடிஞ்சிருது. நீங்க 10:25 பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்டை வந்து அவசர சுருக்கமா இல்லை, ரத்தன சுருக்கமா மோசை பதிவு பண்ணியிருக்காரு 11 வரைக்கும். அதுல ஒரு வசனம் என்னன்னா, பூமி பகுக்கப்பட்டதற்கான ஒரு குறிப்பு அல்லது பூமி பிரிந்து போனதற்கான குறிப்பு தான் ஆதியாகமம் 10:25. இனி நம்ம 3வது நோவாவின் பெருவெள்ளம் 3வது பாகத்துக்குள்ளாக நம்ம போக போறோம். அன்பானவர்களே, இந்த 3வது பாகத்திற்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில குறிப்புகளை உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். போன வாரம் நிகழ்ச்சியை பார்த்துட்டு ஒரு அன்பான சகோதரி ஃபோன் பண்ணாங்க. அவங்ககிட்ட பேசுறப்ப சொன்னாங்க, அவங்க சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, எங்களுக்கு வந்து இந்த தகவல்கள், இந்த விவரங்கள் ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன்னா நிறைய சயின்டிபிக்கா அல்லது இன்னும் சொல்ல போனா விஞ்ஞான பூர்வமா பலவிதமான பூகோள டெர்மினாலஜியோட வார்த்தைகளோடு இருந்தது. ஆனா என்ன ஒரு காரியம்னா, இந்த வார்த்தைகளும் இந்த விவரிப்புகளும் எங்களை அந்நியப்படுத்தாம தேவனுடைய மகத்துவத்தை இன்னொரு பார்வையில் அல்லது இன்னொரு கோணத்தில் புரிந்து கொள்ள பெரிய உதவியா இருந்தது. நம்ம ஆண்டவர் இவ்வளோ பெரிய சிருஷ்டிகரா, அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் எவ்வளோ பெருந்தது, எவ்வளோ பெரிய காரியம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள உதவுச்சு. அப்ப நோவாவின் பெருவெள்ளம்
இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற மாதிரி மறுபடி ரீக்ரியேஷனா வந்ததுங்கிறது தான் நம்ம இனிமேல் நம்ம பார்க்க போறோம். அந்த பெருவெள்ளத்திற்கு முன்பாக போன டைம் நம்ம பார்த்த அநேகம் காரியங்கள் அது பூகோளவியல் ரீதியான சில அபூர்வ தகவல்களா இருந்தாலுமே கூட, ஒருவேளை இன்னைக்கு நீங்க பார்க்க போற அநேக காரியங்கள் கூட ஒரு ஒரு சமயம் நான் யோசிக்கிறேன், நீங்க முதல் தடவையா கேள்விப்படுவதா இருக்கக்கூடும். எல்லாரையும் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அநேகருக்கு இது முதல் தடவையாக கேட்கிற ஒரு காரியமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த காரியங்கள் சமீபத்திய புத்தகங்களிலிருந்தும் சமீபத்திய கண்டுபிடிப்புகளிலிருந்தும் எடுக்கப்பெற்ற பெறப்பெற்ற தகவல்கள். ஏன்னா நமக்கு நோவாவின் பெருவெள்ளம்னா காலாகாலமா அந்த காலத்துல அந்த நாட்கள்ல இந்த இந்த எபிசோடுடைய முதல் பகுதியில சொன்ன மாதிரி மக்கள் நிறைய கேள்விகளை கேட்டு பதில் இல்லாம போன அந்த நாட்களில் இருந்து இன்றைக்கு எல்லா கேள்விகளுக்குமான பதில் இருக்கு. இந்த சகோதரியுடைய கூற்று எனக்கு என்னன்னா, இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த விஞ்ஞானியை நினைவூட்டுகிறது. இவர் பேர் ஆண்டனி ஃப்ளோ. இவர் ஒரு பிரமாதமான ஒரு நாத்திகவாதி. அவருடைய புக்கே நீங்க பாத்தீங்கன்னா தியாலஜி அண்ட் ஃபால்சிபிகேஷன் அப்படின்ட்டு, இறையியலும் இந்த பொய்களை எப்படி இது பண்ணாங்கன்னு எழுதினவர். ஆனா இதே ஆண்டனி ஃப்ளோ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செல் பகுப்பாய்வை, அதாவது நம்ம உடம்பு அநேக செல்களால் ஆனதுன்னு பாக்குறோம். அந்த செல்லுடைய குறுக்கு வெற்று தோற்றம் மற்ற காரியங்களை பார்க்கிறப்போ, குறிப்பாக செல்லில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ மாலிகுல்ஸ் உடைய செயல்பாடுகளை பத்தி பார்த்த உடனே அவரில் பெரிய மனமாற்றம் இருக்கு. நீங்க அவருடைய புக்கை நீங்க பாத்தீங்கன்னாலா ஒரு ஆச்சரியமா இருக்கும். முதல்ல அந்த டைட்டில கூட நீங்க நல்லா ஒத்து கவனிச்சீங்கன்னா ஒரு ஆச்சரியமான வார்த்தை இருக்குது பாருங்க. முதல்ல தேர் இஸ் நோ காட் அப்படின்ட்டு இருக்கிற டைட்டிலு எப்படி மாறி இருக்குன்னு பாருங்க. நோவை கோடு போட்டு அடிச்சு தேர் இஸ் அ காட் அப்படின்னு டைட்டில் இருக்கு. யாரு? இந்த புகழ்பெற்ற நாத்திகவாதி ஆத்திஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு ஒரு குறிப்பை அதுக்கப்புறம் அந்த சப்டைட்டில்னு சொல்லக்கூடிய இது பாத்தீங்கன்னா அந்த வார்த்தை பாருங்க, ஹவு த வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் நொட்டேரியஸ் ஆத்திஸ்ட் சேஞ்ச் ஹிஸ் மைண்ட் அப்படின்னு தான் இருக்கு. ரொம்ப அழகான அற்புதமான வார்த்தை. ஏன்னா ஆண்டவருடைய மகத்துவத்தை இன்றைக்கு நாம் புரியாது இருக்கிற உலகத்துல இருக்கிறோம். நம்ம இன்னைக்கு நமக்கெல்லாம் என்னன்னா சயின்ஸ் தான் பிரதானம், சயின்ஸுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. எது ஒன்னாலும் சயின்டிபிக் ப்ரூஃப் இருக்கா, சயின்டிபிக்கா நிரூபிக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய அநேக மக்கள் உண்டு. ஆனா என்னன்னா இன்றைக்கு அநேக விஞ்ஞானிகள் கடவுள் இல்லை என்று சொல்ல ஆரம்பித்தவர்கள் கடவுள் இல்லாமல் இல்லை என்ற முடிவுக்கு வர்றதை தான் நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் இந்த ஆண்டனி ஃப்ளோவுடைய அந்த புத்தகத்தையும் அவருடைய வார்த்தையிலும் பார்த்தோம். இன்றைக்கு அநேக மக்கள், ஏன்னா தேவன் இருக்கிறார் என்பதை நாம் தேடும் போது அவர் நிச்சயமாக நமக்கு தென்படுகிறவராய் இருக்கிறார். அது பெரிய விஞ்ஞானிகள்ல இருந்து யாரா இருந்தாலும் அது நமக்கு தெரிஞ்சக்கூடிய ஒரு காரியம். சரி, இன்னைக்கு நீங்க இவர் இப்போ சமீபத்தியவர் ஏன் இதுக்கு போட்டோன்னு கேட்டா, இவர் 2010 தான் இறந்தார். அவர் 1923 பிறந்தவர். 2010 அவர் மறைந்தார் இந்த உலகத்தை விட்டு. ஆனா அவர் ஜெயிச்ச தேர் இஸ் காட் என்ற புக்கு இன்னைக்கும் தேவன் ஒருவர் இருக்கிறார். இன்னும் அவருடைய சில ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பத்தியும் நிறைய காரியங்கள் அவர் சொல்லியிருக்கிறார். ஸோ நம்ம இந்த இதை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள தோணுச்சு. நான் விசுவாசிக்கிறேன் இப்போதும் இனிமேலும் சொல்லக்கூடிய இந்த பூகோளவியல் ரீதியான அபூர்வ அல்லது அதிகம் கேள்விப்பட்டிராத தகவல்கள் உங்கள் விசுவாசத்தை ஆண்டவருக்கு நேராக, சர்வ வல்லவருக்கு நேராக திருப்ப வேண்டும் என்று மனதார வாஞ்சிக்கிறேன். அதற்காக தான் நாங்களும் எங்க டீமும் இவ்வளவு சிரமப்பட்டு இந்த குறிப்புகள், படங்கள், குறிப்பா ஒரு ஆளு பேசிட்டு இருந்தா கூட சிரமமா இருக்கும். ஆனா அதற்கான ஆதார படங்களோட முயற்சி பண்றது என்னன்னா, ஆண்டவருடைய நாமத்தின் பிரசித்தத்தை, மகத்துவத்தை இதோ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் தெரிஞ்சு கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அந்த முயற்சிகளை நம்ம பண்ணியிருக்கோம். இனி நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அதாவது நம்ம ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர், விண்ணக விருந்தாளி வந்தப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மலைத்தொடர்களுடைய ஆரம்பங்கள் இருந்ததுன்னு பார்த்தோம். அல்லது ஆரம்பங்கள் அப்படின்னு சொல்றதை விட இன்றைய வளர்ச்சிக்கான துவக்கங்கள் அப்படி இருந்ததுன்னு நம்ம சொன்னோம்.
அதாவது இதை வந்து நம்ம டான் வெஸ்லி பேட்டன் அப்படின்னு ஒருத்தர் வந்து ரொம்ப அழகா அவருடைய பெரிய ஒரு புஸ்தகத்துல ஆரோஜெனிசிஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி மலைகள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது, இதுதான் அந்த புக். இந்த பிப்ளிக்கல் ஃபிளட் அண்ட் த ஐஸ் எபிடோக்னு இருக்கும். கீழே பேர் ரொம்ப மங்களா இருக்கும், பை டொனால்ட் வெஸ்லி பேட்டன் அப்படின்னு. இதுல நீங்க பாத்தீங்கன்னா அவர் ஏற்கனவே அவருடைய புத்தகத்திலிருந்து நம்ம பல பகுதிகளை பயன்படுத்தணும். இந்த குரோனாலஜி ஆஃப் பிப்ளிக்கல் ஃபிளைட் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம அந்த மலைகள் நம்ம பத்தி நம்ம கொஞ்சம் பார்க்குறோம். மலைகள் உருவாச்சுன்னு இவர் சொல்றாரு அப்படின்னு. அப்போ அதற்கான ஒரு எளிமையான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்க அந்த பூமிக்குள்ள ஒரு பூமிக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா பூமிக்கு வெளியே சமுத்திரம் கோடிக்கணக்கான மைல்கள் இருப்பதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கோடிக்கணக்கான கிலோமீட்டர், கோடின்னு கூட சொல்றது சரி, லட்சக்கணக்கான இது இருக்கு. இந்த படம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கான விளக்கத்தை பார்க்கிறோம். இந்த மேற்பரப்பில் இருக்கிற நீரை காட்டிலும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பூமிக்குள் 3 விதமான திரவங்கள் உண்டு. இது நல்ல ஒரு குறிப்பு ஞாபகத்தில் வச்சுங்க. 3 விதமான திரவங்கள் உண்டு. ஏன்னா மலைகள் தோங்குவதற்கான காரணத்தை வந்து இப்பதான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நமக்கு எல்லாருக்கும் தெரியும், பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருது நம்ம பார்க்கிறோம். அப்ப பூமி சுத்தும் போது மேலே இருக்கிற தண்ணீர் சுற்றுவது ஒரு பக்கம் இருக்கட்டும், பூமிக்குள் இருக்கிற 3 விதமான திரவங்கள் அதுவும் சேர்ந்து பூமி சுழற்சியோட சுத்துற காரியத்தை நம்ம பார்க்கிறோம். இல்ல அந்த அதே படத்துல வைங்க, இப்ப முதல்ல படத்தையே வைங்க. அது அது இந்த படமே இருக்கட்டும் சொல்ற வரைக்கும். அப்போ இந்த சுழற்சி வர்றப்போ 2 நிகழ்ச்சி நடக்குது. ஒண்ணு என்னன்னா 2 விசைகள், வேற 2 ஃபோர்ஸஸ் வந்து இதாகுது. ஒண்ணு என்னன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், புவியீர்ப்பு விசை. புவியீர்ப்பு விசை வந்து எல்லாவற்றையும் தனக்குள் வைத்துக்கொள்ள முயற்சி பண்ற ஒரு காரியம். ரெண்டாவது என்னன்னா, இந்த திரவங்கள் சுத்தும் போது உள்ளுக்குள்ள சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, மைய இழுக்கு விசை அப்படின்னு சொல்லி தமிழ் நம்ம சொல்றோம். அதுவும் வந்து ஆக்ட் பண்ணும். இது என்னன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு எதிராக செயல்பட்டுக்கிட்டே இருக்கும். இது உள்ள இழுக்குது, இது உள்ளுக்குள்ள இருக்க திரவம் அப்படியே சுத்துறப்போ அந்த தண்ணி வெளியே போய் பார்க்குது. அதான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்ன்னு நீங்க ஒருவேளை சயின்ஸ் படிச்சவங்க எல்லாருக்கும் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னா என்னன்னு தெரியும். இப்படி வர்றப்போ ஏதாவது ஒரு இடத்துல சில தடங்கல்கள் மற்ற காரியங்கள் வர்றப்போ என்ன நடக்கும்னா, பூமியின் மேற்பரப்பு எல்லாமே ஒரே விதமான திக்னஸ் உள்ளது கிடையாது. அதாவது ஒரே விதமான தடிமன் உள்ள பகுதி கிடையாது. சில இடங்களில அதோடைய தடிமன் ஒரு 50 அடியா இருக்கலாம். உதாரணத்துக்கு சொல்றேன், 50 அடினா 50 அடின்னு கரெக்டா நினைச்சுக்காதீங்க. ஒரு 50 அடியா இருக்கலாம், 100 அடியா இருக்கலாம், 1 கிலோமீட்டரா இருக்கலாம். இப்படி பல விதத்திலே மாறுபட்ட மேற்பரப்புல இந்த பூமியின் சுழற்சி, இந்த வேகம் என்ன நடக்கும்னு கேட்டா, சில இடங்கள்ல அந்த வேகத்துல மிக தடிமன் குறைவா இருக்கிற பகுதி பொத்துக்கிட்டு மேல வரும். அப்படி மேலே வருவதுதான் மலைகள். இதுதான் இதோடைய பேசிக் கான்செப்ட். அன்பானவர்களே, புரியுதுங்களா? பூமிக்குள்ள இருக்கிற அந்த திரவம், அந்த படத்தை கூட நீங்க பாக்குறீங்க, அந்த திரவங்கள் சுற்றி வர்றப்போ மேல் பரப்பு சில நேரத்துல இதா இருக்கிறப்போ அந்த திரவங்கள் அந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் காரணமாக, அந்த மைய இழுக்கு விசை காரணமாக பூமியை பிளந்து கொண்டு மேலே சில படிவங்களாக மேலே வரும். அப்போ அந்த விசையுடைய சக்தியையும் விசையுடைய இதையும் பொறுத்து நீங்க நீ அது என்னன்னா அதோடைய உயரமும் மற்ற காரியங்களும் தீர்மானிக்கும் போது மலைகள் உருவாகுது. இதை நீங்க வந்து எப்படி ஒரு உதாரணத்துக்கு புரிஞ்சுக்கலாம்னா, இது ஒரு கன்வென்ஷன்ல பேசுறப்போ இதை பத்தி பேசுறப்போ ஒரு புரியறதுக்காக ஒரு உதாரணத்தை சொன்னோம். நீங்க வந்து இந்த உப்மா கிண்டுறத நீங்க பார்த்திருப்பீங்க. சாரி, இந்த மாதிரி ஒரு உதாரணம் புரியறதுக்காக தான், ரொம்ப இதாக எடுத்துக்காதீங்க. இந்த உப்புமா தண்ணிக்குள்ள நீங்க இந்த ரவையை போட்டு அந்த கிண்டுறப்போ நீங்க அதுல வரக்கூடிய பபுள்ஸ், அந்த காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வராது. சில இடத்துல புளுக்குன்னு மேல வரும், சில இடத்துல சின்ன சின்னதா வரும். கொஞ்சம் குறைய, ரொம்ப எக்ஸாக்டா 100% எடுத்துக்காதீங்க, கொஞ்சம் குறைய அது போல இந்த மலைகள் உருவாகிறது. இதுதான் மலைகள் உருவாகிறதுக்கான ஆரம்ப கருத்து. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர், விண்ணக விருந்தாளி வராரு உலகத்துக்கு. இந்த விண்ணக விருந்தாளி வருகிறப்போ என்ன காரியம் நடக்குதுன்னா,
அந்த பொருட்களுக்கு அந்த எப்பவுமே ஒரு பிரபஞ்சத்திலிருந்து ஒரு பொருள் வர்றப்போ அதற்கு ஒரு ஒரு அது ஒரு ஈர்ப்பு சக்தியோடு வரும். அந்த ஈர்ப்பு சக்தியோட வர்றது இப்ப இந்த பூமிக்கு அருகில் வருகிறப்போ இந்த தண்ணீரை மாத்திரம் அல்ல, இந்த சுற்றி கொண்டிருக்கிற திரவத்தையும் பண்றப்போ அதோடைய விளைவு வித்தியாச அளவில் இருக்கும். நீங்க அந்த பூமியோட குறுக்கு வெட்டு தோற்றத்தை பாக்குறீங்க. உள்ளுக்குள்ள இன்னர் கோர், மேல அந்த 3 விதமான லிக்விட் அவுட்டர் கோர் இருக்கு. இது எந்த அளவுக்கு பலம் கேட்டீங்கன்னா, நமக்கு பூமியின் மேலுள்ள சமுத்திரம் மிக பிரம்மாண்டமான சமுத்திரம் நினைக்கிறோம். ஐயோ, கண்ணு கெட்டின வரைக்கும் தண்ணி அப்படின்னு. ஆனா இந்த உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அந்த 3 திரவங்களின் அளவை நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னா, அந்த வெளியில் இருக்கிற நீர் அளவை விட எத்தனையோ மடங்கு, நூற்றுக்கணக்கான மடங்கு அதிகமான காரியங்கள். அப்போ அந்த ஆஸ்டர் இன்ட்ரூடர் உள்ள வருகிறப்போ என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சமுத்திரத்தில் எழுகிற அலைகளின் உயரம் இப்ப இந்த படத்துல பார்த்த மாதிரி 5000 10,000 அடி அளவுக்கு உயரும். இது ஒருவேளை ரொம்ப ஆச்சரியமா புது இதா இருக்கலாம். இதை எளிமையா எப்படி புரிஞ்சுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க பௌர்ணமி சமயத்துல நீங்க கடல்ல அலைகள் எழுவது பார்த்திருக்கிறீங்க. அதாவது நம்ம சொல்வோம் ஹை டைட்ஸ், லோ டைட்ஸ் அப்படின்ட்டு. அது எப்படி இருக்குன்னு கேட்டா, பூமியும் சூரியனும் நிலாவும் ஒரே இடத்துல வர்றப்போ அந்த பூமியோட புவியீர்ப்பு விசை, நிலாவோட புவியீர்ப்பு விசை, நீங்க படங்களோட இதா பாக்குறீங்க. சாரி, சயின்ஸ் கிளாஸ் மாதிரி நினைச்சுக்காதீங்க. இதை பார்க்கிறப்போ நீங்க எங்க லோ டைட் வருது, எங்க ஹை டைட் வருதுங்கிறது இந்த படம் உங்களுக்கு விளக்குது. அப்போ என்னன்னா, அந்த அந்த ஈர்ப்பு விசை, புவி ஈர்ப்பு விசை அப்படின்னா நம்ம பூமிக்கு புவிங்கிறதுனால புவி ஈர்ப்பு விசைன்னு சொல்றோம். மற்ற கிரகங்களுக்கு புவின்னு சொல்ல முடியாது. ஆனா அந்த கிரகங்கள் ஈர்க்கக்கூடிய விசை, அந்த ஈர்க்கக்கூடிய விசைனாலதான் நமக்கு பௌர்ணமி அப்போ பெரிய அலைகள் வர்றதும் குறையறதுமா இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த காரியத்தை நம்ம பார்க்கிறப்போ எப்படி நம்ம எங்கேயோ நிலா இருக்கு, எங்கேயோ பூமி இருக்கு, ஆனா பௌர்ணமி வர்றப்போ அந்த அலைகள் மேல் எழும்புறதுக்கு என்ன காரணம்னு விஞ்ஞான விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, இவைகள் மூன்றும் ஒரே கோட்டில் வரும்போது இதுடைய ஈர்ப்பு சக்திக்குமான ஒரு வகையில எளிமையா சொல்றதானா அந்த போராட்டங்கள் தான். இன்னைக்கு அந்த படத்தையும் அந்த இதையும் பாருங்க. முழு நிலா நாட்களில் அலை உயரமாக இருப்பதற்கு காரணம் நிலவும் சூரியனும் சேர்ந்து பூமியின் கடல்களை அதிகமாக, கவனிங்க, இழுப்பது. நிலாவின் ஈர்ப்பு விசை கடல் நீரை தனது பக்கம் இழுக்கிறது. இதனால் ஒரு பெரிய நீர் தொகுப்பு உருவாகி உயர் அலை ஏற்படுகிறது. பூமியின் மறுபுறத்திலும் இன்னொரு உயர் அலை உருவாகிறது. சூரியனும் அலைகளில் தாக்கத்தை செலுத்துகிறது. ஆனால் அது நிலாவை விட தூரத்தில் இருப்பதால் அதன் தாக்கம் குறைவு. இது நமக்கு மாசந்தோறும் நடக்கிற ஒரு நிகழ்ச்சி. அப்போ அதுக்கு அந்த நிகழ்ச்சிக்கு இந்த ஹை டைட், லோ டைட், அதாவது உயர் அலைக்கும் அந்த அலைகள் இதுக்கும் காரணம் என்னன்னா, 2-3 விண்ணக பொருட்களுக்கு நடுவில் நடக்கிற ஈர்ப்பு விசை போராட்டம். நிலா ஈர்க்குதுன்னு பார்த்தோம், இது இருக்குன்னு பார்த்தோம். இப்போ இந்த பின்னணிய தகவலோட நம்ம அந்த விண்ணக விருந்தாளி ஒருத்தர் வர்றாரு இல்லையா, அவங்க வர்றப்போ அந்த விண்ணக விருந்தாளியோட ஈர்ப்பு மிக பலம். இதுல நீங்க அந்த படத்துல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அதே படம் கிடையாது. ஏன்னா அது அந்த பழைய கான்செப்ட சொல்ற படம். ஆனா இப்போது புரிதலுக்காக நம்ம போட்டிருக்கோம். இதே போன்ற ஒரு விண்வெளி விருந்தாளி உலகத்தை பார்க்க வரும்போது, உராய வரும்போது, அருகில் வரும்போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது எந்த அளவுக்கு வல்லமையா இருந்ததுன்னு கேட்டா, பூமியை 23 டிகிரி அளவுக்கு சாய்க்க அந்த ஈர்ப்பு விசை போதுமானதா இருந்தது. அன்பானுடைய புரியுதுங்களா? இங்க பாக்குறீங்க 23 டிகிரி சாகிறது. அப்போ இது சாயும் போது அந்த ஈர்ப்பு பூமியை சாய்ப்பதற்கு மாத்திரமல்ல, பூமிக்குள் இருக்கிற அந்த மேக்னா, லாவான்னு உள்ளுக்குள் இருக்கிற திரவம், கடலை விட பல பல 100 மடங்கு அதிகமான திரவத்தை மேலே இழுக்கும் போது உலகெங்கும் இருக்கிற அந்த மெல்லிசான மேல் பரப்பை பிளந்து கொண்டு பெரிய மலைத்தொடர்கள் உருவாச்சு. இப்ப நீங்க அந்த உலகத்தில் இருக்க மலைத்தொடர்களின் படத்தை நீங்க பாருங்க. படத்தை நீங்க பாத்தீங்கன்னா முழு உலகத்தையும் வச்சீங்கன்னா எல்லாத்துக்குமான ஒரு தொடர்ச்சி நமக்கு தெரியும். போன தடவை கூட இந்த படங்களை நாங்க உங்களுக்கு அப்படியே சாம்பிள் மாதிரி போட்டு காமிச்சோம், விவரமா சொல்ல. இதுதான் பாருங்க, ஆரோஜெனிசிஸ் பேரு.
இந்த உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிவப்பு கலர் கோடு தான் மலைத்தொடர்கள். இந்த மலைத்தொடர்களுக்கு மத்தியில ஒரு பெரிய தொடர்பு இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த நடுவுல கடலுக்குள்ள என்னாச்சு? கடலுக்குள்ளேயும் அந்த மலைத்தொடர்கள் இருந்தது. நீங்க இது வந்து ஒரு பெரிய உலகத்துடைய இந்த ஒரு படம். நீங்க இந்த சைடு யூரோப்பில் ஆரம்பிச்சு வருது. இது வந்து ஒருவேளை நீங்க பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துடைய இன்னொரு பகுதி இது அப்படியே டில்ட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா அந்த மலைத்தொடர் வருகிற படங்கள் இவ்வளோ அழகான படங்கள். நீங்க பார்த்தீங்கன்னா அங்கிருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் வருது. இப்போ நீங்க ஒரு காரியத்தை நினைவில் வச்சுக்கிறது நல்லது. இந்த மலைத்தொடர்கள் எழும்புவதற்கு முன்பு ஒருவேளை உலகம் ஒரே நிலப்பரப்பாக இருந்திருக்கலாம். நோவாவின் பெருவெள்ளம், சுனாமி எல்லாம் வந்து உலகத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க. இன்னொன்னுக்கு என்னன்னா இந்த டாக்டோனிக் பிளேட், பூமியின் அடித்தட்டுக்கு நகர்தல் சொல்றாங்கல்ல, இந்த நகர்தல் எல்லாம் பூமியிலே பிரியறப்போ உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தனியா போறப்போ இந்த மலைத்தொடர்கள் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் இணைக்கிற ஒரு காரியமா இருக்கு. நீங்க அந்த பூமியுடைய அந்த லிக்விட் படத்தை நீங்க பாக்குறீங்க. அட்மாஸ்பியர்ன்ட்டு ஒன்று இருக்கு, அவுட்டர் கோர் இன்னர் கோர் படங்கள் இருக்கு. இந்த காரியங்கள் எல்லாமே தான் மலைகள் வெளியே வருவதற்கு காரணம். அது நான் ஏற்கனவே சொன்னேன், நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பின்பு அவைகள் மிக பயங்கரமா வெளியே வந்ததற்கு காரணம் அந்த ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர், அதாவது விண்ணக விருந்தாளியோட மிக பலமான ஈர்ப்பு. மிக பலமான ஈர்ப்புன்னு எதை வச்சு சொல்றீங்க? அது உலகத்திற்கு அருகில் வந்தபோது உலகத்தையே 23.5 டிகிரி சாய்க்கிற அளவுக்கு அதோடைய ஈர்ப்பு இருந்தது. அப்போ அந்த ஈர்ப்பு நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே பூமியின் காந்த மண்டலத்தோட படத்தை பாக்குறீங்க. அப்படி ஈர்க்கும் போது இந்த மேக்னா அல்லக்கூடிய பூமியில் இருக்கிற காரியங்களும் என்ன ஆகும்னு கேட்டா எங்கெங்க இருக்குதோ அங்கெல்லாம் மேல பொத்துட்டு பெருசா கிளம்பும். அப்போ கடலுக்கு நடுவில் என்ன ஆகும்? கடலுக்கு அடியிலும் மலைத்தொடர்கள் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தெர் ஆர் பிக் மவுண்டைன்ஸ் அண்டர் தி சீன்னு சொல்லிட்டு நிறைய ஆர்டிகல்ஸ் பாக்குறீங்க. இது வந்து கடலுக்குள் இருக்கிற மலைத்தொடர்களின் ஒரு படம். ஆனா இந்த காரியத்தை ஒரு ரொம்ப ஆச்சரியமா பாத்தீங்கன்னா சங்கீதம் 104ல ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறாரு. அதை வஸ்திரத்தினால் மூடுவது போல ஆழத்தில் மூடினீர், பர்வதங்களின் மேல், நல்லா கவனிங்க, பர்வதங்களின் மேல் தண்ணீர்கள் நின்றது, அவைகள் உமது கண்டிதத்தால் விலகி ஓடி உமது குமரிலின் சத்தத்தால் விரைந்து போயிற்று, அவைகள் மலைகளில் ஏறி பள்ளத்தாக்குகளில் இறங்கி நீர் அவைகளுக்கு ஏற்படுத்தின இடத்தில் சென்றது. இன்னைக்கு அண்டர்சி அந்த இதுக்கு டைவிங் போறவங்க கடலுக்குள்ள இருக்க மலைகளை பத்தின அநேக தகவல்களை சொல்றாங்க. அப்ப என்னன்னா இந்த நோவாவின் பெருவெள்ள காலத்துல பூமி ஒரே நிலப்பரப்பா இருக்கிறப்போ எழும்பின மலைத்தொடர்கள். நம்ம இந்த மலைத்தொடர் பத்தி முழு உலகத்தையும் வச்சு ஒரு படம் கூட போட்டோம். ஒருவேளை உங்க டீம் அது தேடி எடுத்து உங்களுக்கு போடுவாங்க. முழு உலகத்தோட படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கடைசியில இருந்து அந்த கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரு படம். இதுக்கு முன்னாடியான ஒரு படம் இருக்கும், ஒரு படம் இருக்கு இதே மாதிரிதான். அப்போ கடலுக்குள்ளும் மலைகள் இருந்தது. இந்த தேசங்கள் மேலையும் இந்த தேசங்கள் எங்கும் இந்த மலைத்தொடர்கள் இருந்தது. அப்போ இந்த மலைத்தொடர்களுடைய அளவு அது எந்த அளவுக்கு மேற்பரப்பை தொலைத்து அல்லது மேற்பரப்பை பிளந்து வருதுங்கிறது அந்த மேற்பரப்பின் தடிமனை பொறுத்ததுங்கிறதும் புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் பாத்தீங்கன்னா எல்லா மலைகளும் ஒரே உயரமா இருக்கிறது இல்லை. சில இடத்துல மலைகள் இருக்கிற உயரம் எல்லா எல்லா இடத்துலயும் யூனிஃபார்மும் இருக்கிறது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா யூனிஃபார்மா இல்லாத ஒரு காரியங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா மலைகள் தான். ஏன்னா மலைகள் அது தன்னுடைய விருப்பத்தின்படி எல்லாத்தை விட அந்த அடியில் வருகிற அழுத்தத்தின்படி பூமிக்கு மேலாக தன் உருவத்தை மாற்றிக் கொள்கின்றன. இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் நடந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அழகான உதாரணத்தை சொல்றோம். ஜஸ்டின் பிரபாகரன் அப்படின்னு டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் வந்து இந்த 2ஆம் வருகை பத்தியும் நோவா பெருவெள்ளத்தை பத்தியும் பல பதிவுகளை பல உரைகள் நிகழ்த்தி இருக்கிறார். அதுல அவர் சொன்ன ஒரு காரியம் என்னன்னா, இமயமலை வந்து உலகத்திலேயே மிக உயரமான இமயமலைன்னு நம்ம சொல்றோம். ஆனா அந்த இமயமலை ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இமயமலையின் உச்சியில நல்லா ஞாபகம் வச்சுங்க, 28,000 29,000 மலை உச்சியில பல மீன்களுடைய படிமங்கள் கிடைச்சது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. 1 2 இல்ல, ஏராளமான மீன் படிவங்கள் கிடைச்சது. என்னப்பா இது, உலகத்திலேயே உயர்ந்த இடம் எவரெஸ்ட் மலைன்னு சொல்றாங்க.
அந்த மலைக்கு மீன் எப்படி போச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். ஒரே பாசிபிள் எக்ஸ்பிளனேஷன். இதுல வந்து நிறைய படங்களை கூட நம்ம பாடுறோம். நீங்க ஒரே ஒரு விஷயத்தை நீங்க பண்ணலாம்னா இந்த வருஷங்களை நீங்க இப்போதைக்கு கணக்கில் வைத்துக்க வேண்டாம். ஏன்னா அந்த வருஷ கணக்கு இன்னைக்கு தவறுங்கிறத பல கிரியேஷன் சயின்டிஸ்ட் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த அர்த்தத்தை மாத்திரம் பாருங்க. எத்தனையோ வருஷ ஓல்டு ஃபாசில்ஸ் அட் த டாப் ஆஃப் தி மவுண்ட் எவரெஸ்ட். மவுண்ட் எவரெஸ்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ப்ரூவ் தட் ஒன்ஸ் இட் வாஸ் இந்த சீ ஃப்ளோர். சீ ஃப்ளோர்னா இது வந்து சமுத்திரத்திலிருந்து வெளியே வந்த மலை. எப்படி அந்த மலை வந்திருக்கும்? சொல்ல போனா மற்ற மலைத்தொடர்களை விட இமாலயன் மலைத்தொடர், இமயமலைத்தொடர் வந்து கொஞ்சம் சமீபத்தியது. பார்க்க போனா ஜூனியர் மோஸ்ட் மவுண்டன் ஒரு புரிதலுக்காக சொல்லலாம். அந்த ஜூனியர் மோஸ்ட் மவுண்டன்ல என்ன கிடைக்குது? மீன் சிதிலங்கள், மீன் படிவங்கள் கிடைக்குன்னு கேட்டா, நோவாவின் பெருவெள்ளத்தின் காலத்துல கடலெங்கும் பரவி இருந்த மீன்கள் இருக்க இருக்க அந்த மலைகள் மெல்ல மெல்ல உயர்றப்போ, அது நீருக்கு மேலாக இருக்கிறப்போ அந்த மேலே இன்னொன்னு என்னன்னா, அது பனி பிரதேசங்கிறதும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அந்த பனி எப்படி வருதுங்கிறத நம்ம பின்னாடி பார்க்க போறோம். அதில் மரணித்து போன மீன் வகைகள் அங்கே சுவடுகளாக மலை உச்சியில் ஏராளமாக படிந்து கிடக்கின்றன. இதை நம்ம டீமுக்கு சொன்னப்போ இன்னும் 2-3 படங்கள் கூட ரொம்ப அழகான படங்கள் எடுத்தாங்க ஆட்களோட. இங்க பாருங்க, அந்த சயின்டிஸ்ட் படுகிறது, த ஹிமாலயஸ் ஆர் ஸ்டில் ரைசிங், இன்னும் ரைஸ் ஆகுது. ஏன்னா அடியில பூமியின் அடித்தட்டு மூவ்மெண்ட்ல அப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த சுவடுகள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரணங்கள், அதாவது எவரெஸ்ட் உச்சியில மீன் கிடைச்சதுங்க, மீன் சுவடுகள் படிமங்கள் கிடைச்சதற்கு ஒரே ஒரு பாசிபிள் காரணம், நம்ம சாத்தியமான காரணம் என்னவா இருந்திருக்க முடியும்னா, அந்த மலை கடலிலிருந்து உயர்ந்திருக்க வேண்டும். இன்னொரு வகையில சொல்ல போனா கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்திருக்க வேண்டும். அப்ப அந்த கடலில் இருந்த மீன்களோடு அவைகள் மேலே எழும்பி இருக்க வேண்டும். அந்த மீன்கள் பனியின் காரணமாக இறந்தோ இல்ல பனிக்குள் புதைந்தோ அவைகள் கெட்டு போகாதபடி, அழிந்து போகாதபடி அதன் படிமங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்க வேண்டும். அதுதான் ஒரே சாத்தியம். இது எப்போ நடந்திருக்கும்? இங்க சொல்ற மாதிரி 50 மில்லியன் அப்படின்ட்டுலாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா அது நடப்பதற்கான வாய்ப்பு எப்போ இருந்ததுன்னு கேட்டா, நோவாவின் பெருவெள்ள காலத்துல. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமான இருப்பாங்க. புத்தி கெட்டாத, நம் நம் நினைவுகளுக்கு எட்டாத, கற்பனைத்து பார்க்க முடியாத அற்புதங்களை அசாத்தியமாய் அற்புதமாய் நிகழ்த்துகிற கடவுளை தான் நானும் நீங்களும் தொழுது கொண்டிருக்கோங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமும் பெரிய சந்தோஷமும் பெரிய பரவசமான ஒரு விஷயம். இப்ப நீங்க இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்க்க போறோம். நம்ம உலகம் எங்கும் ஏற்கனவே நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம் இல்லையா? உலகம் எங்கும் ஒரு லட்சக்கணக்கான சதுர கிலோமீட்டர்ல பனி பிரதேசங்கள் உண்டு. இந்த பனி பிரதேசங்கள் எப்போ வந்ததுன்னு கேட்டா ஐஸ் டைம் அப்படின்லாம் பல காரணங்கள் உண்டு. ஆனா இப்ப நம்ம முன்வைக்கிற காரணம் என்னன்னா, நோவாவின் பெருவெள்ள காலத்தில் தான் இந்த பனி பிரதேசங்கள் உலகம் எங்கும் நிகழ்ந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது. அது எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ல முடியும் அப்படின்னா, அதற்கான காரணங்களை பார்க்க போறோம். இந்த அற்புதமான தகவல்களும் நம்ம வெஸ்லி பேட்டன் அவர் தான் நமக்கு ஒரு பெரிய கட்டுரை வழியா கொடுக்கிறாரு. அது பேர் நம்ம எப்படி ஓரோஜெனிசிஸ்ங்கிறது மலைகளின் ஆதியாகமோன்னு எடுத்துக்கிட்டா, கிளாசியோஜெனிசிஸ்ங்கிறது பனி பிரதேசத்தின் ஆதியாகமோன்னு நம்ம ஒரு புரிதலுக்காக நம்ம மொழிபெயர்த்துக்கலாம். அப்போ இத்தனை பனி எப்படி வந்திருக்க முடியும், இத்தனை பனிக்காலம் எப்படி வந்திருக்க முடியுங்கிறப்போ மறுபடியும் நீங்க பாருங்க, கிளாசியோஜெனிசிஸ் அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தியிருக்கிறாரு. இது ஒரு பெரிய கட்டுரை, இதுக்கான விலாவாரியான விளக்கங்கள் இருக்கு. ஆனா நம்ம அந்த விளக்கங்களுக்குள்ள ரொம்ப டெக்னிக்கலா நம்ம போக போறது கிடையாது. ஆனா நம்ம எப்படி நம்ம பார்க்க போறோம்னா, சில புரிதலுக்காக நம்மளுடைய விசுவாசத்திற்கு ஏற்ற விதமாக எளிமையாக சில காரியங்களை பார்க்க போறோம். பார்த்தா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர் அப்படின்னு. இதை வந்து நம்ம எப்படியாக புரிஞ்சுக்கலாம்னு கேட்டா, நீங்க வால் நட்சத்திரத்தை நீங்க பார்த்திருக்கிறீங்க. இந்த வால் நட்சத்திரத்தை பார்க்கிறப்போ, இந்த வால் நட்சத்திரத்தின் வால் அப்படின்னு சொல்லி ஒரு பகுதியில் பார்க்குறீங்க. வால் நட்சத்திரத்துடைய பால் இங்க பாருங்க, டஸ்ட் டைல், அயான் டைல் அப்படின்ட்டுலாம் இருக்காங்க. இந்த வால் பெரும்பாலும் ஐஸ் பார்ட்டிகளால் ஆனது, பனி துகள்களால் அல்லது பனிக்கட்டிகளால் ஆன ஒரு காரியம்.
இந்த பெரும்பாலும் இந்த கிரகங்களை சுற்றி வருகிற எல்லா காரியங்களுமே அப்படியா இருக்கிற ஒரு காரியம். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, இந்த வால், அதாவது இந்த நட்சத்திரத்தின் வால் பகுதியில் இருக்கிற பனியின் அளவு என்னன்னா -240°C. இது நாம் கற்பனை பார்க்க கூட முடியாத ஒரு சில்னஸ். இதை எப்படி நம்ம ஒருவேளை விளங்கி கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க இருக்கிற ஊர் பக்கம் இந்த இந்த ஒரு ஒரு புரிதலுக்காக சொல்றேன், இது லிட்ரலா எடுத்துக்கூடாது. நீங்க இருக்கிற பகுதியில உங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி அந்த நம்ம விண்ணக விருந்தாளி வந்தான்னு வச்சுங்க, அடுத்த வினாடி நீங்க ஐஸா மாறிடுவீங்க. பல கிலோமீட்டர் தொலைவில், நான் சொல்றேன், ஒரு பக்கத்துல இல்லை, இன்னும் நீங்க கண்ணுக்கு எதிர தூரம்னா பக்கத்துல பஸ்ல வந்த மாதிரி கிடையாது. அதனுடைய வல்லமையின் வட்டத்திற்குள் இருக்கிற அத்தனையையும் ஒரு சில நொடிகளில் ஐஸாக உறைய வைக்கக்கூடிய அளவு சில்னஸ் அதன் பகுதியில் அந்த துகள்கள்ல உண்டு. இப்போ அவர் ஆண்டவர் இது பேட்டர்ன் வந்து 2 காரியத்தை சொல்றாரு. 2 காரியத்தில் என்னன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நடந்த 2 பேரழிவுகளுக்கான பதிவுகள் உண்டு. இன்னைக்கு நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. அந்த 2 பேரழிவுகள்ல ஒரு பேரழிவு என்னன்னா, சனி கிரகத்தை சுற்றி இருக்கிற அந்த ரிங், அந்த தொப்பி போட்ட ரிங் மாதிரி இருக்கும். அது முழுக்க ஒரு பெரிய ரவுண்ட் இருக்கும். அது வேணா சனி கிரகத்தை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது சுற்றி அந்த ஐஸ் பார்ட்டிகள் போகிற ஒரு இதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு அழிவும். 2வது அதை பத்தி நம்ம பார்க்க போறது இல்லை. 2வது என்னன்னா, பூமியின் நடந்த இந்த காரியம். அப்போ இந்த இன்ட்ரூடர் அந்த ஐஸ், அந்த சில்லிட்டு போகிற துகள்களோடு பூமியை நெருங்கின போது வந்த விளைவு தான் ஒண்ணு வந்து என்னன்னா, 23° சாய்ந்தது மாத்திரம் இல்ல, நம்ம ஏற்கனவே முன்பு பார்த்தோம் இல்லையா, நொடியில் உறைந்து போன அநேக காரியங்கள். நம்ம இந்த நிகழ்ச்சியோட துவக்கத்துல மேமூத் பத்தி பார்த்தோம். இந்த மேமூத் எல்லாம் நீங்க அந்த ஒரு படத்துல, அந்த ஐஸ் கட்டிக்குள்ள இருக்கிற மேமூத் படத்தை கூட நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன ஒரு ஆச்சரியம் கேட்டா, பெரும்பாலும் தண்ணீரில் மரணிக்கிற எந்த மிருகமோ, இந்த படத்தை அப்படியே வைங்கம்மா, தண்ணீரில் மரணிக்கிற எந்த மிருகமோ என்னவா ஆயிரும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு அது தத்தளிப்பு, உடல் கோணலா மாறும், வாய் மாறும். அந்த தத்தளிப்பின் வேதனை உடல்ல தெரியும். அது சாகிறப்போ தெரியும். அது வந்து நமக்கு எல்லாருக்கும், ஏன்னா உயிருக்கு போராடும் போது ரொம்ப பிளாட்டா இருக்க முடியாது. ஆனா இந்த கம்பளி யானைகள் எல்லாமே ஒரு சனத்தில் உறைந்து விட்டதை போல அதன் வாயில் இருக்கிற புற்கள் கூட காயாமல் அப்படியே இருந்தது. இப்ப நீங்க அது போடுங்கப்பா, அந்த பனிக்குட்டை இருக்கிறது. இது பாத்தீங்கன்னா, இந்த பெரிய பனிக்கட்டிக்குள்ள இந்த யானை வந்து ஏதோ போஸ் கொடுத்து நின்று இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ மீன் இந்த மேமோத். அப்போ இதை வெட்டி எடுத்த ஒரு நிஜ படம் தான் இது. வந்து ஏஐ படம் எல்லாம் கிடையாது. கீழே அந்த ஆட்கள் இருக்கிறது பாருங்க. அப்ப என்னன்னா, இந்த மேமோத்ஸுக்கு 1 2 அல்ல, நூற்றுக்கணக்கான ஏகப்பட்ட அந்த மேமோத்ஸ் வந்து சில நொடிகளில் மரணித்திருக்கிறது. அப்போ மரணித்திருக்குன்னா, திடீர்னு அந்த பனி வந்து அது என்ன ஏதுன்னு புரியாத அளவிற்கு அந்த கம்பளி யானைகளை மரணத்திற்குள்ளாக போயிருக்க வேண்டும். அதுங்களுக்கு என்னன்னு தெரியாது, ஒரு 2 செகண்ட்ல செத்து போயிருக்கும். அதனாலதான் உடம்புல எந்த டிஸ்டார்ஷனும் கிடையாது, எந்த விதமான கோணல் மானம் இல்லாம ஏதோ செஞ்சு வச்ச பொம்மைகள் போல இருந்தது. சொல்ல போனா இவைகள் அத்தனை வருஷம் கழிச்சு அதோடைய சதை பகுதிகளை எடுத்து நாய்களுக்கு மற்ற இதுக்கு பயன்படுத்தினதா நமக்கு குறிப்புகள் இருக்கு. அப்போ இந்த திடீர் மரணத்திற்கு ஒரே ஒரு காரணம் என்னவா இருக்க முடியும்னா, இந்த ஆஸ்ட்ரல் இன்ட்ரோடரோடு இருந்த அந்த, எப்படி வால் நட்சத்திரத்தோடு இருந்த வாலின் பகுதியில் இருந்த துகள்களின் -240° எந்த விளைவை ஏற்படுத்தும் பார்த்தோமோ, அப்படியான சில காரியங்களை உலகத்திற்குள் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படி உலகத்திற்குள் ஏற்படுத்திக்க வேண்டும். ஏன்பா இங்க மாத்திரம் நடக்குது? அண்டார்டிகா ஆர்டிகால மாத்திரம் தானே நமக்கு பனி பிரதேசம் இருக்குது, வடக்கு பகுதியில தெற்கு பகுதியில் தான் இருக்கு, நடுவுல எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பூமி தன்னைத்தான் சுற்றி கொண்டு உலகத்தையும் சுற்றி வருது. அதே நேரத்தில் இந்த இன்ட்ரூடர் வர்றப்போ, அந்த படத்தையும் உங்களுக்கு போட்டு காமிச்சா உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அந்த இதை காமிப்பாங்க உங்களுக்கு. வர்றப்போ உங்களுக்கு பூமியின் சுழற்சி நீங்க பாத்தீங்கன்னா, மைய பகுதியில, மத்திய ரேகை பகுதியில அதோடைய சுழற்சியின் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல சற்றே தட்டையாக இருக்கிற வட துருவத்திலும் தென் துருவத்திலும் அதன் சுழற்சி குறைவா இருக்கும்.
இப்போ அந்த விண்ணக விருந்தாளியோட பாதிப்பு இந்த சுற்றும் போது பட்ட இடங்களில் தான் அதிகம். ஏன்னா மேல் பகுதியிலும் கீழ்ப்பகுதியிலும் அதற்கான காரியங்கள் அதிகமா இருந்திருக்கும். அதனால அந்த பகுதியில பனிப்பிரதேசம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்குன்னு நம்ம சொல்றோம். இதுல அந்த பனி படத்தை போடுங்கப்பா. அந்த ஐஸ் எப்போல வரும், எபிசோட்ல வரும். அப்போ நீங்க உலகத்தை பார்த்தீங்கன்னா எங்கெங்க பனி பிரதேசம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ ரொம்ப சுலமா எல்லாருக்கும் தெரியும். வட துருவம், தென் துருவம் இப்படின்னு 2 பகுதிகளில பனி இருக்கிறத பார்க்கிறோம். நீங்க அந்த படம் கூட ஒரு வகையில எப்படி அது வந்து அந்த பனி வந்து பாதிச்சு உலகத்துல பரவி இருந்திருக்க முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஐசப் இதுல இன்னும் சில படங்கள்லாம் இருக்கு. எப்படி அந்த பூமி சுற்றிட்டு இருந்தது, இதோடைய பகுதி எப்படி வந்து தப்பிச்ச பகுதிகள் எப்படி, தப்பிக்காத பகுதிகள் எப்படி பனிப்பிரதேசமா மாறிச்சு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நார்தன் கனடா, நீங்க நீங்க உலக வரைபடையே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேல் பகுதிகள் பனி அதிகமான பகுதிகள், கீழே இருக்கிற பகுதிகளும் பனி அதிகமான பகுதிகள். இது வந்து நம்ம இப்ப அந்த ஒரு படத்தை அவங்க போடுவாங்க. அந்த படங்கள் அந்த இன்னொரு அந்த எஸ்கேப் அது வரப்ப அந்த வேர்ல்டுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டு வர படத்தை போடுங்கம்மா, கோடி எலிசபெத். அந்த பகுதிகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா சிறப்பா அது புரியக்கூடும். ஆக உலகத்தின் பனி பிரதேசங்கள் வந்ததற்கான ஒரு காரணம் இதுல இன்னொரு படத்துல அந்த எல்லா பூமி சுத்திக்கிட்டே இருக்கும். நடுவுல இது வந்து இன்டர்ஃபியர் பண்ணும். இந்த இன்ட்ரூடர் வரும். அப்புறம் அது இன்ட்ரூடர் பூமியை சுத்தி அதுல இருந்து வெளியே போகும். இந்த படம் இல்ல, வேற படம். நிறைய குட்டி குட்டியா அந்த நிலா மாதிரி இந்த சீசன்ஸ் மாதிரி வந்த படங்கள் இருக்கு. அந்த படத்தை நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துருக்கிறோம். அந்த படம், இந்த படம் இல்ல. அப்போ இந்த பூமியின் சுழற்சியில நீங்க பாக்குறப்போ இன்னொரு படத்துல அந்த இன்ட்ரூடர் வர்ற படம் இருக்கும். அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு. இது வந்து இது இல்லை, இது அலைகள் இருக்கும். இன்னும் இதுக்கு அடுத்த படத்துக்கு அடுத்த படம்னு நான் நினைக்கிறேன். இந்த படம் கூட இல்ல இன்னொன்னு இருக்கும். இன்னொரு படம் இருக்கும். இதே மாதிரிதான் இருக்கும். வந்து போகுது. இது வந்து இந்த அலைகள் ஈர்ப்பு சக்தி பத்தின படங்கள். இன்னொரு பெரிய படங்களுக்கு இன்ட்ரூடர் எஸ்கேப் அப்படின்னு வரும். ஏன்னா அந்த இன்ட்ரூடர் வந்து அந்த விண்ணக விருந்தாளி வந்து தொட்டுட்டே இருக்க முடியாது. ஏன்னா அதுவும் ஒரு நீள்வட்ட பாதையில போகும். நீள்வட்டமா சாதாரண வட்டமா நமக்கு தெரியாது. ஆனா என்ன காரியம்னு கேட்டா, அது பூமியோடு நெருங்கி இருந்த நாட்களில போதுமான பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும். இந்த படம் இல்லப்பா, வேற ஒரு படம். இதுக்கு அடுத்த படம். அப்போ அதனாலதான் பாத்தீங்கன்னா வடபகுதியிலும் தென் பகுதியிலும் உங்களுக்கு என்னன்னு கேட்டா நிறைய ஐஸ் பிரதேசங்கள் காணப்படுது. அப்போ அந்த லட்சக்கணக்கில் வந்ததற்கான ஒரு பெரிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த விஷயங்கள் தான். அதாவது இந்த இன்ட்ரூடருடைய இன்ஃப்ளூயன்ஸ், விண்ணக விருந்தாளியோட உறவாடுறதுனால வந்த விளைவு தான், உலகம் உறவாடினதோட வந்த விளைவு இன்றைக்கு நிறைய பனி பிரதேசங்களும் இந்த காரியங்கள் இருக்கு. இதை நம்ம எதுக்கு இப்ப பாக்குறோம்னு கேட்டா, எப்படி மலைகள் உருவானது வந்து நோவாவின் பெருவெள்ளத்தோடு இணைந்த ஒரு காரியமோ அதே விதமாக இந்த பனி பிரதேசங்கள் உருவானதும் நோவாவின் பெருவெள்ளத்தோடு இணைந்த ஒரு காரியம். இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. நான் முன்பாவே சொன்ன மாதிரி நோவாவின் பெருவெள்ளம்னா நமக்கு 40 நாள் மழையை தவிர வேற எதுவும் பெரும்பாலும் தோணுது கிடையாது. ஆனா அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் ரீகிரியேஷன், மறு உருவாக்கம்னு சொல்ற மாதிரி உலகத்தின் சகலத்தையும் அவர் மாற்றினவரா இருக்கிறாரு. அதற்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நோவாவின் பெருவெள்ளத்துக்கு முன்பாக இருந்த உலகம் வேற, அதற்கு பின்பாக இருக்கிற உலகம் வேற அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இன்னும் இதுக்கு அடுத்து 2-3 படங்கள் பார்த்தீங்கன்னா சரியா வரும். அப்போ அந்த பட்ட பகுதிகள் எல்லாம் பனி பிரதேசமா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அந்த படங்கள் அவங்க பார்க்கிறப்ப காமிக்கலாம். இன்னைக்கு நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்துக்கு நம்ம போறோம். நோவாவுடைய பேழைய பத்தி நம்ம போறோம். நீங்க நோவாவின் பேழையை நீங்க பாத்தீங்கன்னா பல ஒரு ஆச்சரியம் இருக்கு. ஆதியாகமம் 14:16 ஆண்டவர் வந்து தெளிவா சொல்றாரு எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும்னு. நம்ம முதல்ல இந்த பாகத்திலேயே சொன்னோம். பைபிள்ல இருக்கிற மாதிரி தெளிவான பெருவெள்ளத்திற்கான விளக்கங்களும் அதன் உள்ளீடாக இருக்கிற சம்பவங்களுக்கான தெளிவும் வேற எங்கேயும் இல்லைன்னு. இதுல பாருங்க, ஆண்டவர் வந்து பயன்படுத்தப்படுகிற மரம் கோப்பேர் மரம்னு சொல்றாரு. ஏன் கோப்பேர் மரம்? கோப்பேர் மரம் தண்ணீர்ல எவ்வளவு நாள் இருந்தாலும் ஒன்றும் ஆகாத மரம்.
ரெண்டாவது என்ன சொல்ற, உள்ளும் புறமும் அதை நீங்க வந்து கீல் பூசு அப்படிங்கிறாரு. கீல் பூசுனா சீலன்ட்டு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதாவது தண்ணீர் உள்ளே போக முடியாத அளவுக்கு அந்த பேழை முழுக்க நீர் அதை பூசி வை அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ஆச்சரியமான ஒரு தெளிவான ஒரு காரியம். இதை விட என்னன்னா, அதோடைய அளவுகளை நீங்க பாத்தீங்கன்னா, நீளம் 300 முழம், அகலம் 50 முழம், உயரம் 30 முழம். இந்த இடத்துல இன்னொரு தெளிவே நான் பண்ணணும். முழங்கிறப்போ நம்ம நினைக்கிற மாதிரியான முழம் இல்லை. நம்ம கை நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா, நம்ம முழம் போட்டு பூ வாங்குறோம். லேடிஸ் தெரியும், இத்தனை முழம் பூ கொடுன்றாங்க. ஆனா ஒரிஜினல் முழம், அதாவது அந்த ஹீப்ரூ கியூபிட் அப்படின்வாங்க, அந்த முழம் எப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைய 18 இன்ச்சில இருந்து 24 இன்ச்சு வரை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது கிட்டத்தட்ட 1.25 அடி தான் அவங்க முழம் கணக்கு. அப்போ இந்த நோவாவின் பேழை நீங்க அந்த படத்தை நீங்க பாத்தீங்கன்னா உயரம் 30 முழம், மூலம்னு இப்ப வச்சுக்குவோம். நீளம் 300 முழம், அகலம் 50 முழம். இப்போ இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இந்த விகிதம், ஒரு பொருள் உருவாகுவதற்கான விகிதம். இதுக்கு இன்னொன்னு என்னன்னா, இந்த நோவாவின் பேழையில சுக்கானோ துடுப்புகளோ எதுவுமே கிடையாது. இது முழுக்க முழுக்க மிதவைகளுக்காக மிதப்பதற்கு மாத்திரமே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட, ஆண்டவருடைய கட்டளைப்படி உருவாக்கப்பட்ட ஒன்றுங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ரொம்ப அழகான விஷயம். அந்த படங்களை பத்தி இன்னும் விவரிப்பாங்க. இது 3 அடுக்கு பகுதியை கொண்டது இந்த படம். நீங்க அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த இதனுடைய மாடலே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்களுக்கு தெரியும். அதோடைய புத்தகங்கள் கூட அங்க போய் வந்த ஒருத்தர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த மாடல் 3 அடுக்கு மாடல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இன்னைக்கு அப்போ இந்த நோவாவின் பேழை செஞ்ச சமயத்துல உலகத்துல கப்பல் என்கிற ஒரு விஷயமே கிடையாது. கப்பல் என்கிற விஷயமே கிடையாது. அப்போ முழுக்க முழுக்க ஆண்டவர் கொடுத்த அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, அந்த ரேஷியோல தான் இன்னைக்கு இருக்கிற மெரைன் இன்ஜினியர்ஸ் வந்து எல்லா சிறப்பான கப்பல்களையும் செய்யறாங்க. இது எவ்வளவு ஒரு ஆச்சரியம் பாருங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனா, இன்றைக்கு இருக்கிற கார்கோஸ், பெரிய கப்பல்கள், சரக்கு எடுத்துட்டு வர கப்பல்கள், பெரிய பெரிய கப்பல்கள் எந்த ரேஷியோவில் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் குறைய அடிப்படையான ரேஷியோ இந்த ரேஷியோல தான் இருக்கு. ஏன் அப்படின்னு அந்த மெரைன் இன்ஜினியர் சொல்றாங்கன்னு கேட்டா, இந்த டிசைன் தான் அலைகள் மோதும் போது அந்த கப்பல் கவிழாமல் இருப்பதற்கு பொருத்தமான டிசைன். இந்த டிசைன் இருந்தா மாத்திரம் தான் கவிழாது. இன்னும் சொல்ல போனா, நமக்கு சுனாமி வந்துச்சுன்னு பாக்குறோம். நம்ம முதல் சுனாமி நம்ம பைபிள்ல நம்ம அந்த நோவாவின் பெருவெள்ளத்துல வந்து பாக்குறோம். அப்போ இந்த ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர் வர்றப்போ நமக்கு அலைகள் பேரிரைச்சலா வந்திருக்க முடியும்னு பார்த்தோம். சுனாமி அந்த ஆரம்பத்துல பார்த்தப்போ 5000 10,000 அலைகள், உயர அலைகள் வந்திருக்குன்னு கூட நம்ம பார்த்தோம், வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. ஆனா இத்தனை பெரிய அலைகளுக்கு மத்தியிலே இந்த பேழை கவிழாமல் இருந்ததுதான் பெரிய விஷயம். அப்ப கவிழாமல் இருக்கத்தக்கதான ஒரு வடிவமைப்பை ஆண்டவர் சொன்னார், நோவா செய்தார், அது கவிழாமல் இருந்தது. அப்போ இந்த சூட்சுமத்தை பிடிச்சிட்டு தான் இன்னைக்கு இந்த பெரிய பெரிய கப்பல்கள் வந்து, இதுல டைட்டானிக்னு போட்டது தப்பு, ஏன்னா டைட்டானிக் மூழ்கி போச்சு, அது வேற, பனிப்பாறையில மோதி. ஆனா பெரும்பாலான மிதவைகள், பெரிய கப்பல்கள் இந்த விகிதாச்சாரத்துலதான் நமக்கு செய்திருக்காங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான அற்புதமான ஒரு விஷயம். அப்போ அதோடைய சிறப்புகள் எல்லாம் நீங்க பாத்தீங்க, அந்த கோப்பேர் மரம், அந்த அளவுகள், உள்ள இருக்கிற அந்த அடுக்குகள் எல்லாமே. இன்னொரு காரியம் என்னன்னா, இந்த கப்பல் தரை தட்டவில்லை. அந்த கப்பலோட இன்னொரு அழகான படத்தை இன்னைக்கு நாங்க இந்த நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு முன்னாடி தான் சாம் எடுத்து கொடுத்தாப்புல. பார்க்கிறப்ப பிரமிப்பா இருந்தது. எவ்வளவு பிரம்மாண்டமான, பாருங்க இந்த யானை உள்ள போகிறதுக்கான கதவு எவ்வளவு பெரிய கதவுன்னு பாருங்க. ரொம்ப அழகா, ரொம்ப பிரமாதமான ஒரு படம் இந்த படம். இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பேழையை செஞ்சிருந்தாங்க. அதுவும் எப்போ நோவா இதை செய்யறப்போ மழையே இல்லாத, மழையை பார்க்காத மற்ற மக்கள் அவரை வந்து பரிகசிச்சிருக்கணும், கிண்டல் பண்ணியிருக்கணும், கேலி பண்ணியிருக்கணும். இல்லாத ஊருக்கு என்னப்பா நீ போறன்ற மாதிரி. மழைன்னே என்னன்னே தெரியாது, ஆனா நீ மழை வரும், 40 நாள் வரும், தண்ணி வரும், முழுகுண்டெல்லாம் சொல்றியேன்னு ஒருவேளை கிண்டலும் கேலியுமா இருந்திருக்கலாம். ஆனா நோவா சோர்ந்து போகாதபடிக்கு இந்த பிரம்மாண்டமான பேழையை செய்தார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பேழையும் இவ்வளவு அலைகள் மோதினதுக்கு மத்தியில, சொல்ல போனா மத்திய ஆசியாவில
உருவான இந்த பேழை மிதந்து மிதந்து, நம்ம ஏற்கனவே டைடல் வேவ்னு சொல்லியிருக்கோம். நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு வந்து ரொம்ப அழகா ஒரு டைம் ஒரு உதாரணத்தை சொன்னாங்க. நீங்க ஒரு பெரிய அண்டாவை எடுத்துட்டு, நீங்க ஒரு அண்டா நிறைச்சு தண்ணி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். தண்ணி இருந்துட்டு அந்த தண்ணியோட ஓரத்துல ஒரு சின்ன காகித கப்பலை நீங்க மிதக்க விடுறீங்க. மிதக்க விட்டுட்டு இந்த அண்டாவை லேசா ஆட்டி விட்டீங்கன்னா அந்த ஓரத்திலிருந்து அலைகள் அலைகள் நேரா மையப்பகுதி நோக்கி போகும். அப்போ இந்த நீங்க மிதக்க விட்ட அந்த காகித கப்பலும் மெதுவா எங்க போகும்னு கேட்டீங்கன்னா மையப்பகுதிக்கு தான் போகும். கொஞ்சம் குறைய அதே விதமாகத்தான் மத்திய ஆசியாவில் உருவான அந்த நோவாவுடைய பேழை இந்த டைடல் வேவ்ஸ் காரணமாக நகர்ந்து நகர்ந்து அரரத் மலையிலே மோதவில்லை, அரரத் மலையிலே போய் தங்கிற்றுன்னு பார்க்கிறப்போ ஆண்டவருடைய மகத்துவம் நமக்கு இன்னும் பிரமிப்பா இருக்கும். அந்த மலையில போறப்போ பெரும்பாலும் கப்பல் தரை தட்டுதுன்னு வாங்க. இது தரை தட்டுல, மலை தட்டுல, எதுவும் தட்டுல. வேதம் என்னச்சுன்னு கேட்டா அந்த அராரத் மலையின் மேல் தங்கிற்று. ஆண்டவர் அழகா அதை தூக்கிட்டு போய் அந்த தண்ணி இருக்கிறப்போ அந்த மலை கிட்ட வச்சு தண்ணீர் வெடிஞ்ச உடனே அப்படியே அந்த பாரத்திற்கு அந்த மலையின் மேல் அது இறங்கி இருக்க வேண்டும். அப்ப அந்த இறங்கி இருக்க வேண்டுங்கிறதோட நிறுத்திடல. அவசர அவசரமா ரொம்ப அழகான குறிப்புகள்லாம் ஆண்டவர் சொல்லிட்டே போயிட்டு இருக்காரு. மோசி சொல்லிட்டே போயிட்டு இருக்காருன்னு சொல்லலாம். இது எப்ப தங்குச்சு? 7ஆம் மாதம் 17ஆம் தேதி அரராத் மலையில் தங்கிட்டுன்னு சொல்லி நம்ம பைபிள்ல ஒரு குறிப்பு பார்க்கிறோம். ஆதியாகமம் 8:4 நம்ம பார்க்கிறோம். இந்த நாள் என்ன விசேஷம் கேட்டா, யாத்திரையாகமத்தை படிச்சவங்களுக்கு ஒருவேளை ஞாபகம் இருக்கும். நம்ம எபிசோட பார்த்தவங்க பலருக்கு அது ஒரு வேளை ஞாபகம் இருக்கலாம். என்னன்னா, ஆதி ஆகமத்துல ஆண்டவர் வந்து அவங்களுடைய வருஷங்களை கேலண்டரை மாற்றினார். 7வது மாதமாக இருந்த நிஷான் மாதத்தை முதல் மாதமாக மாற்றுகிறார். அது ஒருவேளை பலருக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ பாத்தீங்கன்னா இந்த நோவாவின் பேழையும் நிசான் மாதம் 17ஆம் தேதி எவ்வளவு தெளிவாகவும் குறிப்பாகவும் ஆண்டவர் சொல்றான்னு பாருங்க. அரராத் மலையில் தங்கிற்று. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே நிசான் மாதம் 17ஆம் தேதி ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். இது எதுக்கு ரெண்டையும் நம்ம ஒப்பிடுறோம்னு கேட்டா, நம்ம நோவாவுடைய பேழையும் கிறிஸ்துவையும் பல இடங்கள்ல ஒப்பிடுறோம். எப்படி நோவாவின் பேழைக்குள் போக முடியாதவர்கள் எல்லாம் மரித்து போனார்களோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு மாத்திரம்தான் இன்றைக்கு மறு உலக வாழ்வு, விண்ணக வாழ்வு. எவ்வளவு அழகான ஒரு காரியம். இப்படி நீங்க பல காரியங்களை பேழையும் இதையும் நம்ம நடுவுல ஒப்பிட்டு இருக்கோம். இப்ப இந்த முத்தாய்ப்பா இந்த காரியத்தை நான் சொல்ல விரும்புறேன். அப்ப என்னன்னா, ஒரே வழி மக்கள் அழிவிலிருந்து தப்பிக்க ஒரே வழி எப்படி பேழை அந்த நாட்களில் இருந்ததோ, இந்த நாட்களில் மக்கள் அழிவிலிருந்து தப்பிக்க ஒரே வழி நானே வாசல் என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் காரியம் மாத்திரமே. இதை நாம தெளிவாகவும் ஆழமாகவும் புரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பத்தியே தனியா நம்ம ரொம்ப நேரம் பேச முடியும். ஆனா நேரம் கருதி நம்ம இதோடு நிறுத்துறோம். ரெண்டுக்குமான அழகான ஒப்பு காரியம். இன்னொரு முக்கியமான காரியத்தை நம்ம பார்க்கணும். இந்த மிருகங்கள் எல்லாம் இப்படி உள்ள வந்துச்சு, இத்தனை மிருகங்கள் எப்படி எல்லாம் உள்ள வந்துச்சுன்னு பாக்குறப்போ வேதாகமத்துல அதற்கான ஒரு விடை பார்க்கிறோம். நீங்க அந்த ஒரு குட்டி வீடியோ பாருங்க. அந்த அந்த அலையில எப்படி நோவாவுடைய பேழை நகர்ந்திருக்க முடியும்னு ஒரு வீடியோ பாருங்க. பார்த்து அந்த வீடியோ நீங்க பாக்குறீங்க. பேழை மிதக்குது, சுற்றிலும் அலைகள் எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்குன்னு பாருங்க. அலைகள் பேரலைகள் பொங்கி பெருகுது. ஆனா அவற்றுக்கு அதுக்கு முன்னாடி நடந்த காட்சி இது. எல்லாம் ஓடி வராங்க. அது வரைக்கும் உள்ளவா உள்ளவான்னு சொன்னப்போ யாரும் உள்ள வரவே இல்லை. ஆனா என்னன்னா, மழை பெய்ய தொடங்கின உடனே, அது நிற்காத பெருமழையாய் பெய்ய தொடங்கின உடனே அவங்க ஓடி வந்து நோவா பேழைக்குள்ள ஏற முயற்சி பண்றாங்க. ஆனா எச்சரிப்பின் காலம் முடிந்த பிறகு அவங்க என்ன சிரமப்பட்டோம், ஒரு பிரயோஜனம் இல்லை. இது நமக்கான ஒரு பொதுவான ஒரு எச்சரிக்கை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைக்கிறார் அவருக்குள்ளாக வர்றதுக்கு. நம்ம அதை அலட்சியம் பண்ணி இருப்போம் என்றால் அப்ப அவ்வளவுதான். இந்த காட்சி அதற்கான பதிலா நமக்கு இருக்கு. அப்போ அவரே
நம்மை வேறு உலகிற்கு கூட்டி செல்லுகிறவரா இருக்கிறார். சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பைபிள் என்ன சொல்றதுன்னு கேட்டா 6:20 ஜாதி ஜாதியான பறவைகளும் மிருகங்களும் வகை ஒன்றாக 7 வர சொல்ல கடவுது, எதுக்குள் வர கடவுதுன்னு அது மோசையை கூட்டி சேர்த்துறாரு. ஆனா இப்ப இங்க பாத்தீங்கன்னா காட்டு மிருகங்களும் நாட்டு மிருகங்களும் எப்படி வந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா அதை ஆண்டவர் கொண்டு வருகிறார். அதுக்கு அடுத்த வசனத்தை, இதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பாருங்கப்ப, அந்த ஆண்டவர் கொண்டு வந்தான்னு இருக்கும். அந்த ஆதியாகமத்திலேயே இந்த வசனத்திற்கு முன்னாடி 6:20 படியுங்கள். அவைய தாமாக பேழைக்கு, 6:20 பாருங்க, ஜாதி ஜாதியான அன்றுக்கு காக்கப்படும். அந்த வசனத்தோட அடுத்த வசனம் பாருங்க, ஆணைப்படி வர செய்தார், அவைகள் வந்து சேர்ந்தன, பேழைக்குள் வந்து சேர்ந்தன அப்படின்னு ஒரு வசனம் இருக்கும். கரெக்டா? சேர்ந்தனன்னு இருக்கும். ஒருவேளை அது நீங்க பாத்துங்க, அந்த வசனத்தை பாருங்க. ஆனா இப்போ ஒரு காரியம், பலருக்கான ஒரு சந்தேகம் என்னன்னா, காட்டு மிருகங்கள் எல்லாம் வந்து சேர்ந்துச்சே, இந்த காட்டு மிருகங்கள், புலி வந்திருக்கும், சிங்கம் வந்திருக்கும், கரடி வந்திருக்கும், எல்லாம் வந்திருக்கும், இதெல்லாம் ஆடு மாடெல்லாம் பார்த்தா அது வந்து அது அது தின்னு இருக்காதா? அதை பார்த்த உடனே அது பாஞ்சு அப்படியே ஒரு பிரியாணி பண்ணியிருக்காதான்ட்டெல்லாம் நிறைய பேர் யோசிக்கிறவங்க உண்டு. ஆனா ஒரு முக்கியமான, அநேக தெரிந்திராத உண்மை, நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்பாக எல்லா மிருகங்களும் வெஜிடேரியன் தான். தெளிவா புரிஞ்சுக்குங்க. எல்லா மிருகங்களும் சாக பட்சினி, மாம்ச பட்சினியே கிடையாது. இதற்கும் நம்ம வேதாந்தத்துல ஒரு வசனம் இருக்குது. நீங்க அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, உம் என்ன ஆண்டவர் சொல்றாரு, அந்த சகல மிருகங்களுக்கும் நான் பூண்டுகளையும் புல்லையும் புசிக்க கொடுத்தேன், அது அப்படியே ஆயிற்று. நீங்க அந்த வசனத்தை பாருங்க, 9:3 இல்ல, தந்தது போல இல்ல நடமாடு ஜிந்துகள். இது வந்து பெருவெள்ளத்துக்கு பிறகு 9:3. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்வாரு. அந்த வசனத்தை நீங்க பாருங்க. அவைகள் தாமாக வந்து சேர்ந்தன, அவைகள் எல்லா உயிர் ஜீவன்களுக்கும் நான் புல்லையும் பூண்டையும் புசிக்க கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இது என்ன, இது ஒரு பயங்கரமான ஒரு காரியமா இருக்கு. புலி தன்னுடைய நேச்சரை மறந்து இருக்க முடியுமா? சிங்கம் தன்னுடைய நேச்சரை மறந்து இருக்குமா? அப்படிங்கிறதுக்கு அப்படி இருந்திருக்க முடியுங்கிறப்போ 2 வேதாகமத்துல வசனத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஏசாயா ஒரு காரியத்தை சொல்றாரு. ஏசாயா 11:6-9 அந்த வசனத்தை பாருங்களேன். அவர் வந்து மிஸ்யாவின் காலத்தில் எதிர்நாட்கள் நடக்க போற ஒரு காட்சி பத்தி சொல்றாரு. ஏசாயா 11:6-9. அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும், இங்க பாருங்க, பசுவும் கரடியும் கூடி மேயும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும், தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, கர்த்தரே அறிக அறிவினால் நிறைந்திருக்கும். நோவாவின் பெருவெள்ளத்திற்கு முன்பு கொஞ்சம் குறைய மிருகங்கள் புல்லையும் பூண்டையும் தின்று வாழ்ந்தனங்கிறது நம்ம வேதத்தில் தெளிவா போட்டிருக்கிற ஒரு காரியம். இதே கருத்தை மறுபடியும் ஏசாயா 65:25 அதுல ஆண்டவர் மறுபடி வலியுறுத்துறாரு. எப்படி பார்த்தனா, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும். இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். கற்பனை, ஒரு அழகான ஏய் படத்தை கூட எடுத்திருந்தாங்க. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒட்டுக்கா உட்காந்து படுத்துட்டு இருக்க படத்தை. இந்த படத்தை பாருங்களேன், தி சீக்ரெட் இன்சைட் நோவா சார்க்குன்னு போட்டிருக்காங்க. சிங்கத்து பக்கத்துல ஏதோ அதோடைய குட்டி மாதிரி ஒரு ஆட்டுக்குட்டி அப்படியே சாவகாசமா படுத்துட்டு இருக்கிறத பாக்குறோம். ஆக ஆண்டவருடைய மகத்தான காரியங்களில இதுவும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி நம்ம அதை எடுத்துக்க முடியும். அப்போ இந்த காரியங்கள் எப்ப மாறுச்சுன்னு கேட்டா, சற்று முன் போட்ட ஒரு வசனங்கள் உங்களுக்கு வேலை ஞாபகம் இருக்கலாம். நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பின்பு நிலைமைகள் எல்லாமே மாறுகின்றன. காலங்கள் புதுசா உள்ள நுழையுது. சீசன்ஸ் அப்பதான் வர ஆரம்பிக்குது. எல்லா காரியங்களும் மாறி இது வேறு ஒரு உலகமாக மாறுறப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் வெஜிடேரியனை நீங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்கப்பா இனிமேலே அப்படிங்கிறாரு. ஒரு சமயம் இந்த காலநிலை மாற்றங்களுக்கு ஏற்றபடி சரீரம் ஆயத்தமாக வேண்டும் என்பதற்காகவும் ஆண்டவர் வந்து நான் வெஜிடேரியனை அலோவ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா நோவாவின் பெருமெல்லாம் பாலிட்டன்ட் வெதர் இருக்கிறப்போ நான் வெஜிடேரியனுக்கு, இது என்னுடைய யூகம் தான், பைபிள்ல போட்டிருக்கான்னு உடனே கேட்டுறாதீங்க, நான் வெஜிடேரியன் புரோட்டீன் ரிச் டயட்டுக்கு அவசியம் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனா பெருவெள்ளத்திற்கு பிறகு உலகமெங்கும் மாறி போன போது ஆண்டவர் இந்த காரியத்தை நமக்கு தந்திருக்கலாம். நல்லா ஞாபகம், இது என்னுடைய கருத்துக்கள் தான். அதனால வந்து பைபிள் அப்படி இல்லாத சொல்றாரு அப்படின்னு சொல்லி தயவு செய்து நினைச்சுக்காதீங்க.
அப்படி இருந்திருக்கலாம்ப்பா, இங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன் அப்படின்னு சொல்ற ஒரு காரியம் இருக்கு. அப்போ சரி, இந்த ஒரு வருஷம் இந்த மிருகங்கள்லாம் எப்படி இருந்திருக்க முடியுங்கிறப்போ அதுக்கு அழகான ஒரு தியரி சொல்றாங்க. இந்த பெரிய மிருகங்களுக்கு ஹைபர்னேஷன், ஆள் உறக்க நிலை அப்படின்னு ஒரு படலம் உண்டு, ஒரு கட்டம் உண்டு. என்னன்னா, உணவுகள் கிடைக்காது இருக்கப்போ, சிங்கம் பிடிக்கலாம் அப்படி இருக்கான்னு கேட்காதீங்க. ஆனா எல்லா மிருகங்களுக்கும் அந்த ஹைபர்னேஷன் பீரியடை தர அவர் வல்லவரா இருக்கான்னு சொல்லி நான் நம்புறேன். அதாவது 3 அல்லது 4 மாதங்கள் அவைகள் உணவு எடுக்காமல் இருக்கும். சிலதெல்லாம் 6 மாதம் 8 மாதம் எல்லாம் இருக்கும். அப்ப என்னன்னா, உடம்பில் இருக்கிற கொழுப்பு சத்தையே அது உணவாக எடுத்துக்கொண்டு வெளி உணவு தேடாமல் இருக்கும். அப்போ பெருவிலங்குகள் இப்படி இருந்ததுன்னா நிச்சயமாக சிறு விலங்குகளுக்கான சின்ன தீனிகள் ஆயத்தம் பண்றது பெரிய விஷயம் இல்லை. இன்னொரு முக்கியமான கேள்வியும் ஒண்ணு இருக்கு. டைனோசர் உள்ள இருந்ததா அப்படின்னு. ஏன்னா அந்த ஒரு டைம் இந்த நோவாவின் பெருவெள்ளம் பத்தி ஒரு கன்வென்ஷன் பேசினப்போ ஒரு ஒரு சகோதரி இந்த கேள்விதான் கேட்டாங்க, டைனோசர் உள்ள வந்திருக்குமான்னு. கண்டிப்பா வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. வந்துச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன், வந்திருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனோசருடைய அந்த பெருவிலங்குடைய வாழ்வியல் முறையை பார்த்தீங்கன்னா, அது ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அல்லது குறிப்பிட்ட பருவம் வரை சாதாரண விலங்குகளுடைய அளவிலே தான் இருக்கும். அதாவது நீங்க வர்ற ஒரு ஆடு மாதிரியோ மாடு மாதிரியோ சிங்கம் மாதிரியோ தான் இருக்கும். ஆனால் அந்த பருவத்தை கடந்த உடனே அவைகள் இப்போது நாம் பார்க்கிற பல மடங்கு பிரம்மாண்டமான உருவத்தை பெற்றுக்கொள்ளும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்ப கண்டிப்பா 1 2 டைனோசர் உள்ள வந்திருக்குமா, வந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன். ஏன்னா நோவாவின் பெருவெள்ளத்துக்கு பிறகு இன்னைக்கும் நம்ம 2 3 பெருவிலங்குகளை பார்ப்பதற்கு அது ஒரு காரணமா இருக்கலாம். இந்த விலங்குகள் எப்படி பெருகிச்சு, எப்படி இத்தனை வெரைட்டி வந்ததுங்கிறதெல்லாம் தனி சப்ஜெக்ட். அது ஆனா அதற்கான விளக்கங்கள் இன்னைக்கு நிறைய இதுல இருக்கு. நீங்க நெட்ல போய் பார்க்கலாம். இந்த கிரியேஷன்ஸ் பத்தின புத்தகங்களை பார்த்தீங்கன்னா எப்படி இன்னும் எண்ணி நடங்காத ஜாதிகளும் இதெல்லாம் வந்ததுங்கிறத பார்க்கிறோம். ஆனா நமக்கு அந்த விஞ்ஞான நுணுக்கங்கள் இப்போதைக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ நம்ம தெரிஞ்சு என்னன்னா, நோவாவின் பெருவெள்ளம் உலகளாவிய ஒரு பெரிய சம்பவம். எல்லாவற்றையும் விட தேவன் உலகத்தை மறுரூபம் சொல்ல மறு உருவாக்கமாக்கினார். முதல்ல தண்ணீரை 2ஆக பிரித்து மேலையும் கீழையும் வச்சாரு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சு, தண்ணீர் 2ம் ஒன்றாக மாறிற்று. நிலப்பரப்பு ஒரே பரப்பா இருந்தது, அதை கண்டம் கண்டமாக பேழையின் காலத்தில் பகுக்கப்பட்டதுன்னு பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் முழு உலகத்தையும் ஏதோ ஒரு நோக்கத்தோடு மறுபடி சீரமைக்கிற காரியத்தை பார்க்கிறார். ஆனா இது என்னன்னா, தேவன் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்று உலகம் புரிந்து கொள்ளத்தக்கதாக, அன்பானுடைய யாத்திராம இப்ப பாக்குறப்போ நம்ம ஒரு காரியத்தை சொன்னோம். ஒரு குறிப்பிட்ட எபிரேய மக்களின் தெய்வமாக இருந்தவரை முழு மனுக்குலத்திற்குமான தெய்வமாக இருக்கிறார் என்பதை உணர்த்துகிற ஒரு புத்தகம் தான் யாத்திராமன் பார்த்தோம். ஏன்னா நமக்கு தெரியும் அந்த 10 வாதைகளை தாண்டது, கடலை கடந்தது எல்லாமே எல்லா தெய்வங்களிலும் மேலான தெய்வங்கிறத ஆண்டவர் தன்னை வெளிக்காட்டின தெய்வம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, மக்கள் பெரிதாக நினைத்த, இன்னைக்கு கூட சொல்லுவாங்க 50 பூதங்கள் அவங்கதான் உலகத்தை ஆளுதுன்னு சொல்லக்கூடிய கோட்பாடுகள் இன்றைக்கு உண்டு. ஆனா அந்த 50 பூதகங்கள் மேலிலும் ஆளுமை உள்ள கர்த்தர் என்பதை இந்த வாதைகளும், இன்னும் சொல்ல போனா யோசுவாவின் அற்புதங்களும் நமக்கு நிரூபிக்கிற ஒரு காரியம். அதே வண்ணமாக இந்த நோவாவுடைய பெருவெள்ளம் என்ன உண்மையை நமக்கு உணர்த்துதுன்னா, ஆண்டவர் ஏதோ உலகத்தின் மேல் மாத்திரமல்ல, இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆளுமையுள்ள கர்த்தர். நீங்க 19வது சங்கீதத்தை முதல் 2 வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, பகலுக்கு பகல் இரவுக்கு இரவு அவை வார்த்தைகளை பொழிகிறது. ரொம்ப அழகா இருக்கும். அவைகள் சொல் பிரபஞ்சம் எங்கும் செய்கிறது. சூரியனை மணவாளனை போற ஒரு கூடாரத்திலிருந்து இன்னொரு பகுதிக்கு புறப்பட்டு போகிறதுன்னு எல்லா பிரபஞ்சத்தின் மகத்துவங்களையும் அவருடைய ஆளுமைக்குள் வேதம் சொல்கிறது. விண்மீன்களை கால குறிப்புகளுக்காக படைத்தார், கிரகங்களை கால குறிப்புகளுக்காக படைத்தார். அப்போ இவர் நாம் நினைத்து கொண்டிருக்கிற சாதாரண தெய்வம் அல்ல, இவரை போல தெய்வம் இல்லை. இவர் சர்வ சிருஷ்டிகர்.
எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அதனாலதான் நமக்கு அடிக்கடி அதோடைய அருமை தெரியாமையே சொல்ற ஒரு வசனம், பல பேர் சொல்ற, எல்லாத்தையும் சொல்ல மாட்டேன், பல பேர் சொல்ற வசனம் என்னன்னா, வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்னா, இந்த பிரபஞ்சத்தை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லுகிற வார்த்தை கேட்கும். ஆனா நம்ம வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தன் ரொம்ப யதார்த்தமா சொல்றோம். ஆனா அந்த வார்த்தையின் பொருளை அறிந்து நாம் சொல்வோமானால் நம்ம உடம்பு நடுங்க ஆரம்பிக்கும். ஏன்னா வானம் எவ்வளவு பெரிய காரியம், வானத்தில் உள்ளவைகள், வானத்திற்கு பின்பாக இருக்கிறவைகள். போன டைம் அந்த பூமியை சுற்றி இருக்கிற பலவிதமான காற்று மண்டலங்கள், வெளிமண்டலங்களை பத்தி பேசினப்போவே நம்ம அந்த சகோதரி சொல்ற மாதிரி பிரமிப்பா இருக்கு, கடவுள் இப்படி இவ்வளவு அழகா அற்புதமா படைச்சிருக்காருன்னு. இந்த சமயத்துல அதையும் தாண்டி அதையும் தாண்டி அதையும் தாண்டி சொன்னப்பட்ட காரியங்கள் மிக அற்புதமான காரியங்கள். எவ்வளவு அற்புதமான தேவனை நானும் நீங்களும் ஆராதிச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அதை நிரூபிக்கிற காரியம் தான் நோவாவின் பெருவெள்ளம். ஆனா என்னன்னா, பிசாசு ஒரு சோதனையை போல, இல்ல ஒரு சாதுரியமான திட்டத்தை போல, இதை ஒரு பிராணம் என்று விசுவாசிகளையே நினைக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். இது ஒரு கதை, இது ஒரு காரியம், இங்கோ தண்ணி வந்துச்சு அவ்வளவுதான். நீங்க அந்த சம்பவத்தை பார்க்காதீங்க. ஆண்டவர் மக்களை தீமையிலிருந்து காப்பாத்தினான்ற உண்மையை மாத்திரம் பார்த்துக்குங்க. அந்த நிகழ்ச்சி எல்லாம் புராணத்தை போலன்னு சொல்லி இன்றைக்கு ஒரு பெருந்திரளான மக்கள் அந்த பொய்களை நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். பிராணம் அல்லாததை பிராணம் என்று நம்பிக்கொண்டிருக்கிற காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். மாத்திரமல்ல, நம்ம இதோடைய மூலமொழி வேறுப்பிலேயே 1-2 வார்த்தைகளை பார்த்தா இது ஒரு சாதாரண வார்த்தைகள் இல்லைங்கிறது நமக்கு புரியும். அது 1-2 மாத்திரம் நம்ம பார்க்கலாம். இந்த வெள்ளத்தை குறிக்கிற வார்த்தை எபிரேய மொழியில சாதாரணமாக பயன்படுத்துற வார்த்தையா இராதபடிக்கு மாபூல் அப்படின்ற ஒரு வார்த்தையை குறிக்கிறாங்க. இந்த மாபூல் அப்படிங்கிற வார்த்தை பிரத்யேகமான ஒரு வார்த்தை. நம்ம இதுல நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. இது என்னன்னா, இதற்கு பலவித பரிமாண அர்த்தங்கள் உண்டு. இது ஒரு பிரபஞ்ச நிகழ்வு. நீங்க இதுல சான்ஸ்கிரிட்ல ஒரு வார்த்தை கூட நம்ம பார்த்தோம், பிரளயம் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு. வெள்ளத்துக்கும் பிரளயத்திற்கும் இந்த நிகழ்ச்சி பார்க்கிற அத்தனை பேருக்கும் வித்தியாசம் தெரியும்னு நான் நம்புறேன். அந்த பிரளயம்ங்கிறது கொஞ்சம் குறைய நம்ம நினைக்கிற கருத்தை சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஆனா அந்த மாபூல் அப்படின்ற ஒரு காரியம் இந்த காஸ்மிக் ஈவென்ட் மாத்திரம் அல்ல, சொல்லி முடியாத கற்பனை கெட்டாத நிகழ்வுகளை உள்ளடக்கின ஒரு காரியம். இது தேவன் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனின் கரம் செயல்பட்ட ஒரு காரியம், தேவனுடைய கரம் வந்த ஒரு காரியம். இப்படி பல அர்த்தங்கள் உண்டு. மூலமொழியில நம்ம அதை பார்ப்பதற்கு நேரமும் இல்லை, அது நம்ம ரொம்ப அதிகமாகவும் சொல்ல விரும்பல. ஆனா அந்த மூலமொழியில இப்படியான சில அழகான வார்த்தைகள் உண்டு. அது மாத்திரம் இல்லாதபடிக்கு இந்த நோவாவின் பேழைக்கு மாத்திரம் ஒரே ஒரு ஆச்சரியமான வார்த்தையை பயன்படுத்துறாரு. டேவா அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. TEVAH மூலமொழியில, இங்கிலீஷ்ல TEVAHன்னு சொல்றாங்க. இந்த இது நோவாவின் பேழைக்கு மாத்திரம் பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை. அது இல்லாம இன்னொரு இடத்துல இந்த டேவான்ற வார்த்தை பயன்படுத்துது எங்கன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை மோசேயை ஒரு ஒரு கூடையில, நாணல் கூடையில வைத்து நம்ம நைல் நதியில அவங்க அம்மா விட்டாங்கன்னு பாக்குறோம். ஆனா அந்த நாணல் கூடைக்கும் இதே வார்த்தையை தான் பயன்படுத்தியிருக்காங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம். மோசே அதை அறித்துதான் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாரோ நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த பேழையிலிருந்து உலகத்திற்கு ரட்சிப்பு வந்தது, அந்த மூலமா வந்தது. இங்க இந்த பேழையிலிருந்து மோசே வெளிவந்தது மூலம் இஸ்ரேல் ஜனங்களுக்கான ரட்சிப்பு வந்தது. எவ்வளவு அழகா மூலமொழியின் வார்த்தைகள் இருக்கு பாருங்க. அதே மாதிரி இத்தனை காரியம் நடந்த பிறகு ஆண்டவர் முழு உலகமும் இன்றைக்கும் அறியத்தக்கதாக ஒரு அடையாளத்தை உலகத்தில் ஏற்படுத்துறார். அந்த அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா வானவில். இன்னைக்கு நோவாவின் பேழை நீங்க படத்தை பார்த்தீங்கன்னா எல்லா படத்திலையும் டிஃபால்ட்டா என்ன இருக்கும், பின்னாடி ஒரு பெரிய வானவில் இருக்கும். அந்த வானவில், அப்ப அந்த வானவில் மனுஷனுக்கும் கடவுள் ஏற்படுத்தின முதல் உடன்படிக்கை. உன்னை கைவிடல, உன் கூட நான் இனி எப்பவும் இருப்பேன், பல உறுதிகளை சொல்றார். இனிமேல் நான் உலகை தண்ணீரினால் அழிக்க மாட்டேன், பல பல காரியங்கள். அதெல்லாம் நீங்க ஏற்கனவே பல முறை கேட்ட காரியங்கள். ஆனா வானவில்ல பார்க்கும் போதெல்லாம் இந்த நம்மோடு அவர் செய்த
உடன்படிக்கை நமக்கு நினைவுக்கு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. தேவன் நம்மோடு உடன்படிக்கை செய்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிமித்தம், நம்முடைய தவறுகள் நிமித்தம் நம்மை ஒழித்து விடாதபடிக்கு நமக்கு உயிர் பிச்சை கொடுத்து, நம்மை உயிர்ப்பித்து, நமக்கு புது வாழ்க்கையை கொடுத்து, புதிய காரியங்களை கொடுக்க அவர் ஆயத்தமாய் இருந்தார் என்பதற்கு அடையாளமாக வானவில்ல பார்க்கிறப்பெல்லாம் உங்களுக்கும் எனக்கும் அந்த ஞாபகம் வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்பானவர்களே, இன்னும் கூட ஒரு எபிசோட் போகலாம். ஆனா இந்த எபிசோட நம்ம நோவாவின் பெருவெள்ளத்தை நம்ம முடிக்க போறோம். ஏன்னா பல காரணங்கள் உண்டு. என்னுடைய பயணங்கள் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால நம்ம இந்த 3 பாகத்தோட நோவாவின் பெருவெள்ளத்தை நம்ம முடிக்கிறோம். முடிக்கிறப்போ மனதில் தெரிய வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, இதுவரை அறிந்திராத உண்மைகளை, இதுவரை தெரிந்திராத விஷயங்களை கடவுள் எனக்கு அறிய பண்ணினாருங்கிறது ஏதோ இன்ஃபர்மேஷன் கேதரிங்கா தயவு செய்து நினைக்காத படிக்கு, கர்த்தரின் மகிமையை பார்க்க, அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை பார்க்க, அவருடைய சிருஷ்டிப்பின் பிரம்மாண்டத்தை பார்த்து, இதோ நாம் கண்ணீரோடு முழந்தால் படியிட்டு அவரை ஹல்லேலூயா என்று தொழுது கொள்ளதான் இந்த விவரங்கள், இந்த காரியங்கள். ஒரு சாதாரண தண்ணி மழை பெஞ்ச விவகாரம் இல்ல. மலைகள் உருவான காரியம், வானம் மாறின காரியம், காலநிலை உருவான காரியம், கோடைக்காலம் மழைக்காலம் வந்த காரியம், உலகத்தின் சகலமும் புதுவிதமாக சிருஷ்டிக்கப்பட்டு ஒரு புதிய ஆதாமாக நோவா சொல்லப்படுகிற அளவுக்கு வந்த ஒரு காரியம். எவ்வளவு அற்புதமான கர்த்தர்! அப்போ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நோவாவின் காலத்தில் நடந்ததெல்லாம் எத்தனை உண்மை நம்ம பார்த்தோம். இந்த காரியம் நமக்கு ஒரு உண்மையை நினைவுபடுத்த வேண்டும். என்னன்னா, நம்ம ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆண்டவரின் 2ஆம் வருகையின் போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடக்கும். அந்த நாட்கள் அவங்க எல்லாம் நோவாவுடைய காரியத்தை யாரும் நம்பல. கூட இருந்தவங்க யாரும் நம்பல. பல பேர் நம்பல. இன்னைக்கும் பல பேர் இப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது அத்தனையும் பிரபஞ்ச பூர்வமாக நடந்தவைகள் என்று இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்கள்ல ஆண்டவருடைய 2ஆம் வருகையும் நடக்க போகிற ஒரு சத்தியம் என்பதை நானும் நீங்களும் விசுவாசிக்கணும், நம்பணும். நம்ம நம்பினால் நம்பாட்டியும் அது நடக்க போற காரியம் என்பதை நாம் ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, இவ்வளவு 3 எபிசோடாக நீங்க பார்த்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமா, ஆசீர்வாதமா இருந்திருக்குன்னு சொல்லி நான் நிச்சயமா நம்புறேன். நீங்க உங்க கருத்துக்களை தயவுசெய்து எங்க கூட நீங்க பகிர்ந்து கொண்டீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். எங்களுக்கு பெரிய உற்சாகமா இருக்கும். ஏன்னா இவ்வளவு தகவல்கள், இவ்வளவு படங்கள், இந்த கடின உழைப்பு மக்கள் மனதிலே போய் சேர்ந்திருக்குன்ற ஒரு நினைப்பு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். நம்ம இன்னொரு கொஞ்சம் அவரோட நிகழ்ச்சியில நம்ம வரப்போற நாட்கள்ல பார்ப்போம். அது எப்போ என்னங்கிற தேதியெல்லாம் உங்களுக்கு நாங்க பிறகு நம்ம டீம் உங்களுக்கு அறிவிப்பாங்க. இப்போது நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? மகா அற்புதமான தெய்வமே, வானத்தையும் பூமியும், இதோ நோவாவின் பெருவெள்ளத்தை பற்றி நான் கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்தோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரியவங்க சுவாமி. நீங்க எவ்வளவு பெரியவங்கப்பா. நாங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் ஆண்டவரே எங்களால் வார்த்தைப்படுத்த முடியாத அளவுக்கு அற்புதமான கர்த்தரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, செலுத்து போகிறோம் ராஜா. இதோ பெரிய கூட்டமாக நின்று ஹவு கிரேட் தோ ஆர்ட் என்று ஆலயத்தில் பாடுகிற பாடலை கேட்கும் போது சிலிர்க்கிறதே, அதே வண்ணமாக உம்மை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உடம்பு சிலிர்க்கிறதப்பா. உம்மை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்பது எவ்வளவு பெரிய சத்தியம் ராஜா. நாங்கள் எவ்வளவு சிலாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. உம்மை அறிந்திருக்கிறோம், உம்முடைய சத்தியங்களை அறிந்திருக்கிறோம், உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு நினைப்பூட்டுகிற வேதாகமத்தை எங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறீர். நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நாங்கள் உலக அலைச்சல்கள் அலுவல்களிலே மறந்து போகாதபடிக்கு இதோ படிச்சுக்கோ, இதோ தெரிஞ்சுக்கோன்னு வேதத்தை கொடுத்திருக்கிறீர். அதை எங்களுக்கு விளக்கியும் காட்டிக் கொண்டிருக்கிறீர். எப்பேற்பட்ட தெய்வம் சுவாமி. கண்ணீரோடு உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சிலிர்ப்போடு உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம். எப்பேற்பட்ட தெய்வமே, எங்கள் வாழ்க்கையை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் காரியங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் இன்னும் உம்மை அறிய, இன்னும் உம்மை கிட்டிச் சேர, இன்னும் உம்மை பற்றி கொள்ள போதுமான இரக்கங்களை, தயவுகளை எங்களுக்கு கட்டளையிடும். உம்மை அறிகிற அறிவே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. உம்மை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள, உம்மை அறிந்து கொள்ளுகிற அத்தனை அடியெடுத்து வைக்கிற காரியங்களும் நாங்கள் உம்மை கிட்டி சேர்கிற வழிகளின் படிகளாய் மாறணப்பா. எங்களை தாழ்த்தி உங்களை கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க இரக்கங்களுக்கு உட்படுத்துகிறோம். எல்லாவற்றையும் அன்பின் தெய்வம் அருள்நாதர் யேசுவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா லோஹிம். ஆமேன், ஆமேன்.
அன்பானவர்களே, கடந்த 3 எபிசோடாக நீங்க பார்த்தீங்க. இந்த எபிசோட் அநேகமா இன்னொரு 2 நாள்ல யூடியூப்ல வெளியே வந்துரும். நீங்க இந்த ஆன்லைன்ல வந்திருக்க எல்லாருக்காகவும் நான் நன்றி சொல்றேன். நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம், உங்க நண்பர்களோடு இந்த யூடியூபின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்க. அநேகம் பேர் சத்தியத்தை அறியவும், சத்தியத்தின் ஆழங்களை அறியவும் நீங்க விரும்புறப்போ, இந்த காரியங்களை நீங்கள் புரிந்து கொள்வதும், அறிந்து கொள்வதும், நண்பர்களோடு பகிர்ந்து கொள்வதும், அந்த விசுவாச அலை அனைவரையும் சென்றடைய ஏதுவாக இருக்கும். அதனால நீங்க எங்களை ஜெபத்தில் நினைச்சுக்குங்க. மறுபடி சீக்கிரமா இன்னொரு எபிசோட நான் உங்களை சந்திக்க முடியும்னு சொல்லி நான் நம்புறேன். என்னுடைய பயணங்களுக்காக, எங்க டீமுடைய முயற்சிகளுக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கங்க. இன்னொரு முறை நம்ம சந்திக்க போறோம். இப்போது இன்னும் சில நிமிஷங்கள், இன்னைக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே ஆயிடுச்சு. உங்களுடைய கருத்துக்களை சுருக்கமாகவும் தெளிவாகவும் நீங்க எல்லாருமே பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பகிர்ந்து கொண்டீங்கன்னா அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். இனி இது உங்கள் நேரம். பிரதர், ரொம்ப அருமையா இருந்துச்சு உண்மையிலேயே. கேக்குதா பிரதர்? சொல்லுங்க பிரதர். கேக்குது சொல்லுங்க. அருமையா இருந்துச்சு. நீங்க சொன்ன மாதிரி விசுவாசத்தை உறுதிப்படுத்துறது தான் ஆண்டவருடைய படைப்புகளுடைய அதிசயத்தை வந்து அவ்வளவு தெளிவாக நிறைய காரியங்கள் எடுத்திருக்கீங்க. அதுவும் இல்லாமல் அதனுடைய மெஷர்மெண்ட்டு நிறைய பேருக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியலை. ஆனால் இன்றைக்கி கிடைச்ச தகவல்லாம் பார்த்துக்கிறப்ப நிறைய காரியங்களை சயின்டிஃபிக்காகவும் நிறைய கேட்கக்கூடிய ஆளுகள்கிட்டையும் நம்ம சொல்லலாம். ஒரு மித்துங்கிற மாதிரி எவராக பேசினாலும் அதுக்கும் ஆர்கியூ பண்ணுற உங்கள்கிட்டையும் நம்ம கரெக்டாக சொல்லக்கூடிய அளவுக்கு அதிகப்படியான இருக்குது. மறுபடியும் இதை திருப்பி போட்டு கேட்டு இன்னொன்று நோட்ஸ் எடுத்து தெளிவுபடுத்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய காரியங்கள் ரெஃபரன்ஸு மட்டுமில்லை, வேதத்தில் உள்ள காரியங்களை ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களை வாசிட்டு போயிடுவோம். பகுக்கப்பட்டதுன்னொடனே பூமி பகுடு அப்படியே படிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் ஏன் அந்த காரியத்தை செஞ்சீங்கன்னு ஒவ்வொரு காரியத்தையும் விளக்குனது ரொம்ப நன்றி பிரதர். இட் வாஸ் எக்ஸலன்ட். தேங்க்யூ வெரி மச் பிரதர். தேங்க்யூ. ஆனா தீனதயாளன் அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எதுப்பா? தீனதயாளன் சொல்லி அவங்க ஹேண்ட் ரைஸ் சேலத்து நண்பரு. அவர் இதுல ரொம்ப ஈடுபாடு உள்ள ஒருத்தர். இன்னைக்கு அவர் வந்தது ரொம்ப சந்தோஷம். போயிட்டாரா ஆன்லைன் விட்டு? இல்ல லைன்ல இருக்காங்க. அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க. ஏதோ சொல்ல விரும்பினா சொல்லலாம். இல்ல இது என்னன்னா, இந்த நிறைய பேருக்கு இந்த அன்மியூட் பண்ண முடியல. போன டைம் இந்த ஜெனிட்டான்னு ஒரு சிஸ்டர் போன் பண்ணப்ப கூட அது அவங்க அன்மியூட் பண்ண முடியல அப்படின்ட்டு போன் பண்ணி அப்புறமா சொன்னாங்க. அது என்ன டெக்னிக்கல் பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல. நீங்களாம் தான் சொல்லணும். அது எப்படி அன்மியூட் ஆகாம இருக்கு அப்படின்ட்டு. ஓகே, தெரியல என்ன ப்ராப்ளம். ஹலோ ஹலோ ஜெனிட்டா வந்துருச்சு. ஜெனிட்டா, அது ஆக்சுவலி என்ன செட்டிங்ஸ் வந்து அந்த ஆப் உடைய செட்டிங்ல போய் அந்த நம்ம வந்து அந்த மைக்கோடைய பர்மிஷன் கொடுக்கணுங்க. அப்படி கொடுத்தா தான் அன்மியூட் ஆகுது. எனக்கு போன வாரம் இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இன்னைக்குள்ள இதுக்கு இந்த ஃபீட்பேக்கு வந்து கடவுள் எனக்கு கொடுத்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப நான் நன்றி சொல்றேன். இந்த இதெல்லாம் கேட்கும் போது மறுபடியும் நீங்க சொல்றபடி ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஒரு 3 அதிகாரத்துல நம்ம படிச்சுட்டு போற விஷயங்கள் வந்து எவ்வளோ ஒரு தாக்கத்தை இந்த பூமியில வந்து ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருக்கு. என்னுடைய இத கேட்ட பிறகு நிறைய லெவல் ஆஃப் இமோஷன்ஸ் எனக்கு வந்தது. அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ், உங்களுடைய ரிசர்ச் அண்ட் உங்களுடைய டீம் அந்த யாரெல்லாம் அந்த பிக்சர் வந்து கலெக்ட் பண்ணி அதை கரெக்டான சமயத்துல வந்து நமக்கு போஸ்ட் பண்றாங்க, அது வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. கேட்கும் போது அதை நம்ம கண்வெளி பார்க்கும்போது ரொம்ப அதிகமா நமக்கு வந்து ரெஜிஸ்டர் ஆகுது. நானெல்லாம் வந்து சாதாரணமா சின்ன வயசுல இருந்து எப்போதுமே ஒரு வார்த்தை எனக்கே நான் சொல்லிக்குவேன், நீ வந்து குருவி மூளை, உனக்கு வந்து நிறைய ஏறாது அப்படின்னு நானே சொல்லிப்பேன். எனக்கு ஜெனிதா உனக்கு ரொம்ப குருவி மூளை, நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உனக்கு ஏறாது. இந்த குருவி மூளைக்கும் வந்து கடவுளை பற்றி இவ்வளோ பெரிய பிரமிப்பான விஷயங்களை சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த படங்களும் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸும் ரொம்ப அதிகமா உதவி செஞ்சுது. இதுல வந்து என்னுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபீட்பேக் என்னன்னு சொன்னீங்கன்னா, கடவுளுடைய கோபமும் அவருடைய அந்த பாவத்தை அழிக்கணும்ன்ற அந்த வைராக்கியமும் எவ்வளவு பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது உண்மையிலேயே பயமா இருக்கு. உடம்பெல்லாம் நடுங்குது, அப்படித்தான் சொல்லணும். அதே சமயத்துல அவருடைய கிருபை,
அதை ரீக்ரியேட் பண்ணாரு. ஒரேடே அழிச்சு அப்படியே அதை தள்ளிடாம மறுபடியும் இந்த அவரை நம்பினவங்க, நீதிமானா இருந்தவங்க இந்த உலகத்துல இருக்கணும். ஒவ்வொரு உயிரினம் கூட அவரோட படைப்புல வந்து அழிந்து போகக்கூடிய கூடாது அப்படின்ற அவருடைய அந்த ஒரு காருண்யம், அவருடைய கரிசனை, அதெல்லாத்தையும் உள்ள சேர்த்து, அதெல்லாத்தையும் உள்ள வந்து வச்சு, அப்படி வந்து அவரை ரீக்ரியேஷனுக்காக ஒரு வழியை வந்து அவர் கொடுத்தாரு. அந்த ரீக்ரியேஷனுடைய அந்த ஒரு கிருபை தான் இன்னைக்கு நான் இருக்கிறேன் அப்படின்றது வந்து எனக்கு உண்மையாலுமே உணர்த்தியது. இல்லைன்னா ஆமா என்னுடைய பாவத்தை பார்த்து என்ன அவர் வந்து அப்படியே அழிச்சு போட்டிருந்தா, அவருடைய கோபத்துல அழிச்சு போட்டிருந்தா இன்னைக்கு நான் இருந்திருக்க முடியாது. அந்த ஒரு கோபத்துல கூட அவருடைய ஒரு அன்பு அவ்வளவு அழகா அது வந்து வெளிப்பட்டிருக்கு. அஹ் இந்த உலகம் இப்ப எவ்வளவு அழகா இருக்கு, இப்ப எவ்வளவு மாறி இருக்கு, இப்ப எவ்வளவு காலநிலைகள் இருக்கு, இப்ப எவ்வளவு பனி இருக்கு, வெப்பமண்டலங்கள் இருக்கு, அந்த அதோடைய தாவரங்கள் எல்லாம் அப்படியே எல்லா உலகம் முழுசும் அது பரவி அவ்வளவு அழகா இருந்தது கூட அவருடைய அன்பின் வெளிப்பாடு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுது. அதுல நான் ஒரு பார்ட்ன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய இன்னர் இமோஷன் என்னன்னா, இவ்வளவு நாள் இந்த உலகத்தை நம்ம பார்க்காமயே விட்டுட்டோமே. சில நொடிகள் வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, மறுபடியும் ஒரு முறை நம்ம பிறந்து இந்த உலகத்தை நம்ம பார்க்க ஆரம்பிப்போமா அப்படி இருந்தது. ஆனா இந்த உலகத்துல கடவுள் எத்தனை நாள் என்ன வச்சிருக்காரோ, இந்த உலகத்தை அவருடைய சிருஷ்டிப்பின் அந்த வல்லமையோட பிரமிப்பா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிதான் நான் வந்து ஆண்டவர்கிட்ட நான் நினைச்சிருக்கேன். அவருடைய அன்பின் வல்லமை அப்படியே நான் எடுத்துக்கணும், அதை நான் புரிஞ்சுக்கணும். எவ்வளவு கோபம் வந்தாலும் அந்த கோபத்துக்குள்ளவும் அழகா அவர் என்ன கைவிடாம அவர் நடத்துறாரு, என்னை மன்னிச்சு என்ன அன்பா நேசிக்கிறாருன்றது வந்து எனக்கு பெரிய ஒரு ஆறுதலா இருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்க டீமுக்கும் நான் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் அண்ணா. உங்களுடைய கரத்தில் எல்லா செய்கையும் கடவுள் இன்னும் அதிகமா ஆசீர்வதிச்சு அதிக மக்களுக்கு கொண்டு போவார். தேங்க்யூப்பா, தேங்க்யூ so much. பிரதர் ராஜசேகரன் பேசுறேன். சொல்லுங்க பிரதர், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த 3 என்ன சொல்ற செக்மெண்டா இது அழகா நீங்க சொன்னீங்க. முக்கியமா நீங்க 3 அதிகாரம், பெருவெள்ளத்துக்கு 3 அதிகாரம், அதை விளக்குறதுக்கும் 3 எபிசோடு. 3 எபிசோடு நல்லா அழகா சொன்னீங்க. நல்லாவும் இருந்தது. அதை ப்ரூவ் பண்றதுக்கு நீங்க பண்ற அந்த முயற்சி இருக்கு பாருங்க, முயற்சி, அதுதான் ரொம்ப பாராட்டத்தக்கது. விடாப்பிடியா அதை வந்து நீங்க ஆண்டவருடைய வார்த்தையில இருக்கக்கூடியது எவ்வளவு உண்மைன்றத நீங்க இதை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி எலிசபெத்தும் சாமுவேலும் உங்களுக்கு உதவியா அதுக்கு பிக்டோரியலா, ஜெனிட்டா சொன்னது போல பிக்டோரியலா அதை வந்து கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வரும்போது மைண்ட்ல அது ரெஜிஸ்டர் ஆகுது. எலிசபெத் ஷேர் பண்ணும்போது கூட ஸ்க்ரீன்ல பார்த்தேன். மகாபாரதம் எப்படி ஹிந்து இதில் கூட இந்த இருக்குன்றது உண்மைதான். அதே மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல கல்ச்சர் அல்லது பல சிவிலைசேஷனுடைய ரைட்டிங்ஸ்லையும் இந்த ஃப்ளட்டை பற்றி சொல்லப்பட்டிருக்குன்றதையும் சொன்னீங்க. அதனால இது வந்து உண்மையாலுமே உலகம் முழுவதுமாக நடந்த நிகழ்வு தான் அப்படின்றத அறிந்தோ அறியாமலோ ஹிஸ்டாரிக்கலி ரெக்கார்டட். அதை வந்து எவ்வளவு தூரம் ஆழமானதுன்னு சொன்ன அதை வந்து நம்ம பார்க்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய அருமையான டீம் எலிசபெத் சாமுக்கும் கூட ஆண்டவருடைய நாமத்தில் நன்றிகளை சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து செய்யுங்க உங்க ஊழியத்தை. ஆண்டவர் கிருபையா நடத்துகிறோம். ஓகே, தேங்க்யூ. புதிதாக வந்தவர்களும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம், நீங்க உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு. நிறைய பேருக்கு இந்த அன்மியூட் ப்ராப்ளம் இருக்கு, அதுதான். சரி, நம்ம நேரத்தினால நீங்க 2 பேரும் சொல்லி முடிக்கலாம்ப்பா. ஆனா வழக்கம் போலதான் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இதெல்லாம் இப்போ கடல் வாழ் உயிரினங்கள்லாம் அதெல்லாம் அங்கேயே தானே நடக்கும், அதெல்லாம் நம்ம ஆமா கடல்ல ஒண்ணும் டிஸ்டர்ப் ஆகலையே. சரிங்க. இல்ல அந்த ஃபாசில்ஸ் அந்த இதெல்லாம் இருந்தப்ப அந்த அதனால கடல் வாழ் உயிரினங்கள் கடலை விட்டு வெளியே வந்ததுனால தான் ஃபாசில் ஆயிடுச்சு. அதான் அந்த மலைகளுக்கு மேல போனதுனால தான் ஃபாசில் ஆச்சு.
சரிங்கண்ணா. அது எப்படி சொல்றது, சகையில உள்ள இதுக்கு மட்டும் கடவுள்ல அந்த இது சேவ் ஆமா பண்ண. கரெக்ட். பிரதர் தீனதயாளன் நீங்க பேசுங்க, அன்மியூட்ல தான் இருக்கு. இனிமே தயாளன் எப்படி இருக்கீங்க தயாளன்? ஒழுங்கெல்லாம் இருக்குல்ல, வாழ்க்கை அப்படியே போயிடுச்சு. போல அது அன்மியூட் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். 2 3 பேர் வந்து சொன்னாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அடுத்த இதுல நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு விஷயம் கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். இந்த மாமத் சொல்லுங்க. பத்தி மாமத் பத்தி சொன்னீங்க. மாமத் வந்து அந்த ஐஸுக்குள்ள போய் பாசில் ஆயிடுச்சு. ஆனா ஆமா அந்த பிரளயம் வந்தப்போ ஐஸே இல்லைங்களே உலகத்துல. அப்போ இறந்திருக்கிற மாமத் எப்படி ஐஸ்குள்ள இல்ல ஃபாசிலா இல்ல மாறி அதாவது இந்த பெருவெள்ளத்தோட ஒரு சக நிகழ்வு தான் அந்த ஆஸ்ட்ரல் இன்ட்ரூடர் வந்து உலகத்தோடைய ஒரு பக்கம் ஐசா மாறுந்து. அப்ப ஐஸா ஐசா மாறி. மாறுந்துக்கு இன்னொரு காரியம் என்னன்னா, அங்க இருக்கிற தண்ணி மேமுத்தே இதா இருக்கிற அந்த பகுதி முழுக்க ஐசா மாறுது இல்லையா? ரெண்டும் ஆமா ஆமா ஆமா. பேசுமித்தல் நடந்த ஒரு காரியம், அவ்வளவுதான். ஓ சரிங்க. அது பேரலா நடந்திருக்கு. ஐஸ் ஆகுறது ஒரு பக்கம். சைட் பை சைட். ஏன்னா இது வந்து ஒரு நாள் நிகழ்வு இல்லையே, இது வந்து ஒரு ஆமா. வருஷ நிகழ்வு. அதனால அதே போல அந்த பேரலா தான் நடந்திருக்கணும், பேரலா தான் நடந்திருக்கணும். பேரலா நடந்திருக்கு. அந்த நோவுடைய பேழை நீங்க சொன்னீங்க, சுக்கான் இல்ல, அத துடுப்பு இல்ல. கடவுள் எப்படி அத நடத்தி இருக்கிறாரு. நமக்கு வாழ்க்கையில கூட எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர்டா இருக்கணும், இது இருக்கணும், அது இருக்கணும், அப்பதான் என்னால வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிற இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டே இருந்தது. இன்னைக்கு வந்து அது எனக்கு கொஞ்சம் தெளிவா இருந்தது. எதுவுமே இல்ல, ஆண்டவருடைய கரம் மட்டும் இருந்தா போதும், ஆண்டவர் நடத்திடுவார், ஆண்டவர் அப்படியே கொண்டு போயிடுவார். ஆமென் ஆமென் எனக்கு ஆமென். சுக்கானும் வேண்டாம், எனக்கு துடுப்பும் இல்ல. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீதிமானா இருக்கிறது தான் ரொம்ப ஆமென். தேவையான ஒன்று அப்படின்னு. அது ஒண்ணு மாத்திரம் போதும். அது ஒண்ணு மாத்திரம். தேங்க்யூ அண்ணா. சரிப்பா, ஓகேப்பா. ஆனா சொல்லு சாம். ஆனா வேற யாரும் இல்லாட்டி முடிச்சிடலாமாண்ணா? ஆமாமா, அது எலிசபெத் பேசி முடிச்சு விட்டுருவோம். இல்ல, எலிசபெத் அக்கா கொஞ்சம் வீட்டுக்கு யாரோ சரி கெஸ்ட் சரி சரி. வந்துட்டாங்க. அப்ப நம்ம யாராவது ஒருத்தருக்கு ப்ரேயர் ஜெபம் பண்ணி பண்ண நான் சொல்லி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாம். ராசகங்கள் ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம். ஓகே. கிருபையின் கர்த்தாவே, இந்த வேளையில் ஆண்டவரே எங்களை தாழ்த்த போடுகிறோம். மறுபடியும் ஆதி ஆரம்பத்துல ஆண்டவரே நீர் சுவாமி இந்த நீர் படைத்த மனுஷருடைய திரளான மக்களிலே பாவம் காணப்பட்ட பொழுது அதை நிவர்த்தி செய்யும்படியாக இந்த அதை நிவர்த்தி செய்யும்படியாக ஜலப்பிரளயம் மூலமாக ஆண்டவரே நீர் சுவாமி கிருபையோடு கூட இடைப்பட்டதையும் நோவாவை கொண்டு ஆண்டவரே உமக்கு பிரியமான நீதிமான்களாய் தங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட மனுஷர்களையும் அவர்களோடு கூட ஆண்டவரே உலகத்திலே நீர் படைத்த எல்லா மிருகங்களையும் கூட ஆண்டவரே நீர் பேழையில அடைத்து காப்பாற்றி ஆண்டவரே மறுபடியும் இந்த உலகத்துல நாங்கள் வளருவதற்கும் ஆண்டவரே பெருகுவதற்கும் ஆண்டவரே ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுத்தீர். அதற்காக சோத்திரம். இதெல்லாம் உடைய மகா பெரிய அன்பு நிமித்தமாய் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஈவு சுவாமி. வாழ்க்கையில இப்படிப்பட்டதான ஆண்டவரே சந்தர்ப்பங்களை நீர் உருவாக்கி கொடுத்தீர். அதே போல இயேசுவானவர் எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அவர் ரட்சகராய் பிறந்த மறுபடியும் நித்திய வாழ்வுக்குரியதான சந்தர்ப்பங்களையும் ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நோவை போல ஆண்டவரே நோவின் காலத்துல நடந்தது போல நடக்கும் பொழுது ஒரு சிலராகி நாங்கள் மேலே விசுவாசம் வைக்கிறது நிமித்தமாக நித்திய வாழ்வுக்கென்று பாக்கியவான்களாய் மாற நீர் தயவு கொடுத்திருக்கிறே சோதரம். இந்த நிகழ்வுகளை எல்லாம் ஆண்டவரை விஞ்ஞான ரீதியாக ஆண்டவரை பூலோக ரீதியாக மற்றுமாக ஆண்டவரே பல நிகழ்வுகளுடைய ஆண்டவரே காரியங்களை ஆழமாய் பார்க்க நீர் அருமையான சகோதரியும் அவர்களோடு கூட உதவியாக அருமையான பிள்ளைகள் இருவரையும் வைத்து இந்த நிகழ்வுகளை நடத்தினீர். அதுக்காக சோத்திரம். இந்த 3 நாளும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு காண்பித்த இந்த நல்ல ஒரு ஆண்டவரே விழிப்புணர்வுக்காக எங்கள் கண்களை திறந்த நோவாவினுடைய ஆண்டவரே அந்த நிகழ்வு நோவாவினுடைய அந்த ஆண்டவரே வாழ்க்கையின் சரித்திரம் ஒரு வெறும் ஒரு ஆண்டவரே ஒரு எப்பிக் அல்ல, அது ஒரு ஏதோ ஒரு பொய்யான அல்லது நிகழ்ந்த ஒரு சாதாரண காரியம் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள நீர் சுவாமி கிருபை தந்தீர். சூத்திரம். தொடர்ந்து மிச்சமான நிகழ்வுகள்
ஆண்டவரே நாங்கள் பார்க்க போகிற காரியங்களிலும் உண்மை நாங்கள் ஆழமாக விசுவாசத்தில் பிடித்துக் கொள்வதற்கு அது எங்களுக்கு உதவியாக இருக்க கிருபைத்தார். இந்த இணைப்பில் வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே உடைய வார்த்தையை கேட்கும்படியாக உடைய வார்த்தையினுடைய வல்லமை உணரும்படியாக வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அதே போல இந்த நிகழ்வை ஆயத்தப்படுத்துகிற அருமையான சகோதரர் கார்த்தி ராஜ்குமார் அவர்களுக்கும் ஆண்டவரே அருமையான சாமுக்காகவும் அருமையான எலிசபெத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். அந்த பிள்ளைகளும் ஆண்டவரே அருமையான ஐயாவும் தொடர்ந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு தேவையான வழிவாய்ப்புகளை நீர் உருவாக்கி தந்து பெருகச் செய்யும். ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். மறுபடியும் நாங்கள் சந்திக்க மட்டுமாக உம்முடைய கிருபை உம்முடைய தயவு இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்ட எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக எல்லாவற்றையும் குமாரனும் ரட்சமா இயேசு கிறிஸ்துவின் இனி என்ப நாமத்தில் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் சுவாமி. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, நிகழ்ச்சியில வந்தவங்க, ஆன்லைன்ல வந்தவங்க, இந்த யூடியூப் பார்க்க போறவங்க எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தில் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி இன்னொரு கொஞ்சம் அவருடைய நிகழ்ச்சியில நம்ம இனி வரும் நாட்கள்ல சந்திப்போம். அதுவரை கடவுளுடைய கிருபை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் தயவும் உங்க ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும். குட் நைட். See you again. God bless you.